ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா பாலிட்டியில் நம்ம இன்றைக்கி பார்ட் நோக்கு வந்து 4th அண்ட் பார்ட் 6. பார்ட் 4 எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட். பார்ட் நோக்கு வந்து 5th, பார்ட் 6ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி சொல்லும். பார்ட் 6 அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லும். நம்ம ஆல்ரெடி என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் படிச்சிருப்போம் இல்லையா, அதை டிவிஷன் பண்ணணும். அதான் மெயின். பார்ட் நோக்கு வந்து 5லேயும் பார்ட் நோக்கு வந்து 6லேயும் நம்ம என்ன படித்தோமோ அதை ரிவிஷன் பண்ணலாம். எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணுமோ கான்செப்ட் ஃபேக்சுவல் ரெண்டுன்னா இருக்கும். ஃபேக்ட் வந்து நம்ம கட்டாயம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். கான்செப்சுவல் அப்படிங்கிறது ரிமெம்பரில் வச்சாகணும். ரெண்டுமே ரிமெம்பரில் வச்சாகணும். இது வந்து இதோ அதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்ட் நோக்கு வந்து பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வரா, எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வரும் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு. ஓகே, சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ், சாப்டர் 2 நோக்கு வந்து பார்லிமெண்ட், 3rd லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடெண்ட், 4th யூனியன் நோக்கு ஜுடிஷியரி. ஓகே, சாப்டர் நோக்கு வந்து 5th வந்து கம்பௌண்டல் நோக்கு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் நோக்கு வந்து கவர்மெண்ட். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். நீங்களும் படிங்க, நாங்கள் படிப்போம். ஓகேவா? ஸோ படிப்போம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாச்சும் யூனியன் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். இது ரெண்டும் தான். இந்த ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். பிரசிடெண்ட், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவ்வளவே கவர்றாங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவ்வளவே வந்து என்ன பண்ணுவாங்க, கவர் ஆவாங்க. ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா பிரசிடெண்ட், ஹெட் ஆஃப் த வந்து கவர்மெண்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் பிரசிடெண்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன். பிரசிடெண்ட்டை நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் வந்து இன்டைரக்டாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட் டைரக்ட்லி இன்னும் எலெக்டாக இன்டைரக்ட்லி தான் எலெக்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா அதுக்குன்னு எலக்ட்ரல் காலேஜ் இருப்பாங்க. அது எலக்ட்ரல் காலேஜில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா elected members of both House of Parliament, Legislative Assembly of the state, and elected members of the Legislative Assembly of the Union Territory of Delhi and Puducherry.
எலக்ட்ரல் காலேஜில் எலெக்டட் தான் இருக்காங்க. ஓகே, எலக்ட்ரல் காலேஜில் எலெக்டட் நோபல் மெம்பர் தான் இருக்கிறாங்க. இதில் அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் நோபல் வந்து பிரசிடென்ட். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு இருக்கா. எலெக்ஷன் ஆஃப் நோபல் வந்து பிரசிடென்டோட சோர்ஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன். எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருப்போம். எலெக்ஷன், அதான் மெத்தட் ஆஃப் நோக்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடென்டோடைய நோக்கு வந்து எலெக்ஷன் மெத்தடாக ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே, இது மெத்தட் ஆஃப் நோக்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். என்ன கான்ஸ்டியூஷன்? ஐரிஷ் நோக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் இருந்து எப்படி நோக்கு வந்து பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இதை வந்து அந்த சோர்ஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எலெக்ஷன் ஆஃப் நோக்கு பிரசிடென்ட்டுக்குன்னு எலக்ட்ரல் காலேஜ் இருக்குது. அந்த எலக்ட்ரல் நோக்கு வந்து காலேஜில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா எலெக்டட் நோக்கு வந்து இப்போ நம்ம எப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் இருந்து தான் எப்படி நோக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் நோக்கு வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கூடிய சோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சரியா, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகே, elected members of both the House of Parliament, elected members of Legislative Assembly of the State, elected members of the Legislative Assembly of Union Territory. ஓகே, என்ன யூனியன் டெரிட்டரிலாம் வரும்னா டெல்லி, புதுச்சேரி. இந்த ரெண்டும் நோக்கன்னு என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரல் மெம்பர்ஸ். அதில் உள்ள எலக்ட்ரல் மெம்பர் இதில் இத்தனை தான் எலக்ட்ரல் காலேஜில் வராங்க. elected members of both the House of Parliament, elected members of the Legislative Assembly of State, elected members of Legislative Assembly of the Union Territory of Delhi and Puducherry, nominated members of both the House of Parliament, nominated members of State Legislative Assembly, the members of a State Legislative Council, and nominated member of Legislative Assembly of Delhi and Puducherry do not participate in the election of President. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட்டில் யாரெல்லாம் வரமாட்டா, நாமினேட்டட் பர்சன்ஸ் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. எலெக்டட் மட்டும்தான் எலக்ட்ரல் காலேஜில் இருப்பாங்க.
என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்கு இல்லையா, அதில் வந்து மோஸ்ட்லாக அசம்பிளி வந்து டிசால்வ் ஆச்சுன்னு வச்சுப்போமே. நம்ம மூணுமே என்ன அப்படின்னா, ஓகே பார்லிமெண்ட், ஓகே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி, ஓகேவா, அது மூணுமே நமக்கு வருது. இல்லை ஏதாச்சும் ஒன்று கலைக்கப்பட்ட அதாவது டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அந்த மெம்பர் வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் போட இல்லை வந்து ஓட்டு போட அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகே, அதில் வந்து எலெக்ஷன் நடத்தினாலும் சரி நடத்தாட்டாலும் சரி டிசால்வ் ஆன நமக்கு வந்து அசம்பிளிலேருந்து டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அசம்பிளியில் அந்த மெம்பர்ஸ் வந்து ஓட் போட முடியாது. ஓகே, பிரசிடென்டியல் எலெக்ஷனில் ஓட் போட முடியாது. டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய மெம்பர் யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரசிடென்டியல் எலெக்ஷனில் ஓட் போட முடியாது. எலெக்ஷன் திரும்பி வச்சாலும் சரி, ஓகே நியூ எலெக்ஷன் கொஞ்சம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, டிசால்வ் ஆச்சு அப்படின்னா டிசால்வ் ஆனது தான். அதுக்குள்ளே மெம்பர் யாருமே பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஓட் போட முடியாது. த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏக்குள்ளே ஓட்டு, ஓகேவா, அதுக்குள்ளே வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் நோக்கு ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நோக்கு வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஓகேண்ணா, அது பை நோக்கு வந்து என்ன அப்படின்னா டோட்டல் நோக்கு வந்து நம்பர் ஆஃப் எலெக்டட் நோக்கு வந்து மெம்பர்ஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்ட்டு 1/1000 அப்படிங்கிறது தான். ஒரு எம்எல்ஏக்குள்ளே ஓட்டோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு எம்பி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும்னா யூனிஃபார்மிட்டி, ஓகேவா, என்னது இருக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ஓகேவா, எல்லா நபருமே என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் எடுக்கணும். அண்ட் ஈக்குவலிட்டி வந்து இருக்கணும், ஓகே, அதாவது பாரிட்டி பிட்வீன் த ஸ்டேட் அஸ் ஏ ஹோல், ஓகே, த யூனியன் அட் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்தாலும் யூனிஃபார்மிட்டி இந்த ஸ்கேல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் பாரிட்டி, ஓகே, எல்லாருக்கும் ஈக்குவலிட்டி இருக்கணும், ஓகே, பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் நமக்கு வந்து யூனியன், ஓகே, அஸ் அ ஹோல் அண்ட் த யூனியன் அட் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். த நம்பர் ஆஃப் votes which each the elected members of a legislative assembly of each state and the parliament is entitled to cast at such election shall be determined in the following manner.
வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் எம்எல்ஏ ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் பை என்ன டோட்டல் நோக்குது நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ அப்படின்னாலே நமக்கு ஸ்டேட் தான் இல்லையா, அதில் எவ்வளோ வந்து எலெக்டட் மெம்பர் இருக்காங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், ஓகேவா, அது அது டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கீழே வரும். எவ்வளோ வந்து பாப்புலேஷன் இருக்குது ஒரு ஸ்டேட்டில் அப்படிங்கிறது மேலே இன்ட்டு 1/1000 அப்படி போட்டால் நமக்கு ஓட் ஆஃப் நோக்கு எம்எல்ஏ கிடச்சிடும். ஒரு எம்பி ஓகே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு எவ்வளோ நோக்கு வந்து ஓட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா the value of the vote of an வந்து எம்பி அப்படின்னா டோட்டல் நோக்கு வேல்யூ ஆஃப் vote ஆஃப் ஆல் த எம்எல்ஏ ஆஃப் ஆல் த ஸ்டேட். நம்ம எம்எல்ஏக்குள்ளே வேல்யூன்னு இதை பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே டோட்டல் வேல்யூ ஒவ்வொருத்தருக்குள்ளே நமக்கு வந்து ஓட் வேல்யூ நமக்கு இந்த எம்எல்ஏக்குள்ளது தெரியும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை நோக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் எவ்வளோ மெம்பர் நோக்கு வந்து எலெக்டட் மெம்பர் வந்து இதாகிருக்காங்க அப்படிங்கிறது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு the value of the vote of an MP கிடச்சிரும். எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏக்குள்ள வேல்யூ பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் ஆஃப் நோக்கு பார்லிமெண்ட், ஒன்லி எலெக்டட் மெம்பர். ஓகே, பிரசிடென்டோட எலெக்ஷன் என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் நோக்கு வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். த ஓட்டிங் இஸ் பை நோக்கு சீக்ரெட் பேலட். ஓகேவா, என்ன அப்படின்னா சீக்ரெட் பேலட்டில் என்ன அப்படின்னா அப்படி தான் ஓட் போடுவாங்க. அதான் சிஸ்டம் ஆஃப் நோக்கு வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதான் நம்ம பிரசிடென்டோட எலெக்ஷனோட இது. ஒரு கேண்டிடேட் வந்து இன் ஆர்டர் டு பி டிக்ளேர்ட் எலெக்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கேண்டிடேட் நிற்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க கட்டாயம் ஒரு ஃபிக்ஸ்டு கோட்டா ஆஃப் ஓட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா செக்யூர் பண்ணணும். பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எம்பிக்குள்ளே ஒரு எம்எல்ஏக்குள்ளே நமக்கு வந்து ஓட் வேல்யூ இருக்கும். ஓகே, அது எப்படி நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எப்படி இது பண்ணுவோம், ஒரு எம்எல்ஏக்குள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்எல்ஏக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த எலெக்டட் வந்து மெம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து ஸ்டேட் ஓகே அந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அந்த மெம்பருடைய கவுண்டிங் பை அது வந்து கீழே வரும். மேலே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டிவைடட் எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து பாப்புலேஷன் இருக்குது அந்த ஸ்டேட்டில் அப்படிங்கிறது இன்ட்டு 1/1000 அப்படி தானே. ஆமாம், அதுவே நமக்கு வந்து எம்பி அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் நமக்கு எல்லா எம்எல்ஏக்குள்ளே நமக்கு இதையும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் அப்படிங்க டிவைட் பண்ணுவோம். தி சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு தான் பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன். சீக்ரெட் பேலட் படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலெக்ட் பண்ணுவாங்க. ஓட்டிங் இஸ் பை சீக்ரெட் பேலட் படி தான் நடக்கும். ஃபிக்ஸ்டு கோட்டா ஓகே, ஒரு கேண்டிடேட் நோக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் இஸ் நோக்கு ரிட்டன் பை த அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் vote. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எப்படி அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி நோக்கு வந்து அவங்க அது இருக்கணும். ஓகே, ஓட் பண்ணியிருக்கணும். இந்த சிஸ்டமில் என்ஷுர் தட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் இஸ் ரிட்டன்ட் பை த அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் நோக்கு ஓட் வந்து வாங்கியிருக்கணும். இதில் நம்ம த கேண்டிடேட் இன் ஆர்டர் டு பி டிக்ளேர்ட் எலெக்டட் டு த நோக்கு ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட்டோட நோக்கு அந்த ஆஃபீஸ்க்கு எலெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு நோக்கு வந்து கோட்டா வந்து இருக்கணும். ஃபிக்ஸ்டு கோட்டா ஓகே, ஃபிக்ஸ்டு கோட்டா ஆஃப் ஓட் இருக்கணும். த கோட்டா ஆஃப் நோக்கு the vote is written by dividing the total number of நோக்கு வந்து valid vote polled by the number of நோக்கு வந்து candidate to be elected. Here only one நோக்கு வந்து candidate is to be நோக்கு வந்து elected as president plus நோக்கு வந்து 1 and adding 1 to the question. இதுதான் அவங்க கட்டாயம் ஒரு கோட்டா வந்து இது பண்ணணும். இந்த எலக்ட்ரல் வந்து கோட்டா ஈக்குவல் டு
டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் நோக்கு எவ்வளோ ஓட் போல் பண்ணப்பட்டிருக்கு பை 1 + 1 ஈக்குவல் டு 2. ஓகே, இதான் நமக்கு வந்து எலக்ட்ரல் கோட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. டோட்டல் எவ்வளோ வேலிட் ஓட் போல் ஆகிருக்கு பை நம்ம 1 + நமக்கு 1 கீழே ஈக்குவல் டு நமக்கு வந்து +1 ஈக்குவல் டு இங்கே +1. அவங்க கட்டாயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு நமக்கு வந்து கோட்டாவை செக்யூர் பண்ணணும். பிரசிடெண்ட் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு பேலட் நோக்கு பேப்பர் கொடுப்பாங்க. அவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸை நோக்கு வந்து 1 2 3 அப்படி சொல்லிட்டு நோக்கு வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அப்படி தான் இது பண்ணுவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நோக்கு வந்து யாரோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆவாங்க. ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து அதே மாதிரி அந்த ப்ராசஸ் அப்படியே கம்மியாகும். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு நோக்கு வந்து பேலட் பேப்பர் கொடுப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு பேலட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த கேண்டிடேட் நோக்கு வந்து நிற்காங்களோ அவங்களோட இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ எந்த கேண்டிடேட் நிற்காங்களோ அவங்களுடைய இது அந்த பேலட் பேப்பரில் இருக்கும். அவங்க ப்ரிஃபரன்ஸ் படி ஓட் போடுவாங்க. அதில் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கேன்சல் பண்ணி விட்டுட்டு திரும்பி ஃபஸ்ட்டே இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பியும் அதே மாதிரி இது பண்ணுவாங்க. அப்படி நடக்கும். லாஸ்ட்டு யார் வந்து அப்சல்யூட் நோக்கு மெஜாரிட்டி ஆஃப் vote நோக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இது. எல்லா கேண்டிடேட்டும் இப்போ பிரசிடெண்ட்டில் நிற்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டும் அந்த எலக்ட்ரல் நோக்கு வந்து கோட்டா பெறணும். அந்த கோட்டா ஆஃப் நோக்கு ஓட். ஓகே, எவ்வளோ கோட்டா ஆஃப் ஓட் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ வேலிட் ஓட் நோக்கு போல் ஆகிருக்கு பை நோக்கு வந்து நம்பர் ஆஃப் நோக்கு வந்து கேண்டிடேட் டு பி எலக்டட். ஒன்லி நோக்கு வந்து 1 கேண்டிடேட் தான் எலக்ட் பண்ண போகிறோம், அது கூட +1. ஓகே, ஆடட் நோக்கு வந்து ஆடிங் 1 to the நோக்கு கொஷின். இதில் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 1 பர்சன் நோக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோமா அவங்க ப்ளஸ் நோக்கு வந்து 1 டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் போல் பை நம்பர் ஆஃப் நோக்கு வந்து கேண்டிடேட் டு பி எலக்டட். 2 பேர் இருக்க போகிறாங்க, அதில் ஒருத்தர் நோக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அதான் 1 + 1 ஈக்குவல் டு நோக்கு 2 + 1. இப்படி தான் எலக்ட்ரல் கோட்டா. சரி, ஓகே ஃப்ரெண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் நோக்கு சம்மந்தமாக எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய நோக்கு வந்து டிசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா, பிரசிடென்ட் எலெக்ஷன் நோக்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் ஆர் இன்கொயர் இன்டு அண்ட் டிசைடட் பை த சுப்ரீம் கோர்ட் ஹூஸ் நோக்கு வந்து டிசிஷன் இஸ் ஃபைனல். அவங்களோட டிசிஷன் தான் லாஸ்ட் நமக்கு ஃபைனலாக வரும். சுப்ரீம் கோர்ட்டோட பிரசிடென்ட் நோக்கு வந்து எலெக்ஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் சுப்ரீம் கோர்ட் நோக்கு டிசைட் பண்ண தான் ஃபைனல். அது யாரும் எந்த இதுலேயும் என்ன பண்ண சேலஞ்ச் பண்ண முடியாது. எலக்ட்ரல் நோக்கு வந்து காலேஜ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஓகேவா, அப்படி சொல்லிட்டு எதுவுமே இது பண்ண முடியாது. த எலெக்ஷன் ஆஃப் நோக்கு வந்து president declared void by the Supreme Court acts done by him before the date of such நோக்கு declaration of a Supreme Court are not invalid and continue to remain in force. மொத்தத்தில் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு வந்து எல்லா பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் நோக்கு வந்து இது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நோக்கு டிசிஷன் தான் ஃபைனல். அவ்வளோதான். நம்ம வந்து இதில் இன்டைரக்ட் நோக்கு வந்து எலெக்ஷன் வச்சுருக்கோம். பிரசிடெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான் வச்சுருக்கணும். இன்டைரக்ட் எலெக்ஷன் ஏன் வச்சாங்க அப்படின்னா அது வந்து நோக்கு வந்து அன்டெமோக்ராட்டிக்காக இருக்காதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஆமாம், ஒரு டெமோக்ராட்டிக் வந்து கண்ட்ரியில் டேரக்ட் எலெக்ஷனாக தானே பிரசிடென்ட்குள்ளே வச்சுருக்கணும். ஏன் இன்டைரக்ட் வந்து எலெக்ஷனாக இருக்குது. ஓகேவா, அதை பற்றி இன்னும் பார்ப்போம். அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஹார்மோனியாக இருக்கும். ஏன்னா பிரசிடெண்ட் அப்படிங்கிறவங்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு நாமினல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான். ரியல் பவர் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரைம் மினிஸ்டரும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான் போய் சேரும். அதனால் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லாம் என்னது இருக்கோ அந்த பவர் மட்டும் தான் இருக்கும். ரியல் பவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குமே. அதனால் இன்டைரக்ட் நமக்கு வந்து எலெக்ஷன் தான் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. அது டேரக்ட் நமக்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வுட் ஹாவ் பீன் நமக்கு வந்து வெரி காஸ்ட்லி. டேரக்ட் எலெக்ஷன் பிரசிடெண்ட்டுக்குன்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா ஸ்டேட்டில் இருந்த எல்லா மக்களும் நமக்கு வந்து இந்த ஓட்டு போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பாசிபிளான காரியமா? பாசிபிள் தான். பட் அது என்ன அப்படின்னா நிறைய செலவாகும், அதுக்கு நிறைய நமக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ அது டைம் கன்சியூம், எனர்ஜி எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகும். அதான் பிரசிடெண்ட் அப்படிங்கிற நமக்கு நாமினல் ஹெல்த் தான், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் நமக்கு கவர்மெண்ட் பொறுத்த மாட்டோம். அதனால் நம்ம இன்டைரக்ட் நமக்கு வந்து எலெக்ஷனே போகுதுன்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த மெம்பர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட் அப்படிங்கிறவங்க கட்டாயம் நமக்கு வந்து எலெக்ட் பண்ணணும் பை த மெம்பர் ஆஃப் 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அலோன். 2 ஹவுஸ் ஆஃப் நமக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இருந்து, அதாச்சும் லோக்சபா ராஜ்சபா, அவங்களுக்குள்ள மெம்பர் மட்டும் நமக்கு வந்து எலெக்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இதாக இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து ஸ்டேட்டு எல்லாத்தையும் எனக்கு சேர்த்து இது பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரொசீஜர் இப்படி இருக்குது. ஓகே, எலக்ட்ரல் மெம்பர் ஆஃப் நம்மளோட ஸ்டேட் லிஸ்டேஷனில் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரல் மெம்பரும் அதில் ஆட் ஆகிறாங்க இல்லையா? அதான் ஃபர்தர் வந்து இட் வாஸ் அப்பாயிண்டட் ஆஃப் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் வந்து அசம்பிளி that the expressions that the expression proportional representation in the case of presidential election is a misnomer. Proportional representation takes place where the 2 or more seats are to be filled. Proportional representation வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா எடுக்கப்படும். ஓகே, 2 or the more seats are to be வந்து filled. In case of the president, the vacancy is only வந்து 1. ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறோம். ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 1க்கும் 2க்கும் அதிகமான சீட்ஸ் இருக்கும் போச்சில் தான் இந்த ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து சரியாக வரும். பிரசிடெண்ட் எலெக்ஷனும் வந்து ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு வேக்கன்சி தான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ப்ரிஃபரன்ஷியல் ஆர் ஆல்டர்னேட்டிவ் வந்து ஓட் சிஸ்டம் தான் பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத வச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மிஸ்நாமினரானது. Similarly, the expression single transferable vote was also objected on the ground that no voter has a single vote. எல்லாத்துக்கும் சிங்கிள் ஓட்டா இல்லை. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கு வரும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நோக்கு வந்து சிங்கிள் ஓட் வர்றது கிடையாது, ப்ளூரல் ஓட் தான் வருது. ஒவ்வொரு நோக்கு வந்து பேசனுக்குமே எவ்ரி ஓட்டர் ஹேஸ் அ ப்ளூரல் ஓட் இல்லையா? இங்கே ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ஃபேஸ் நடக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் நோக்கு வந்து ஃபேஸ் நடக்கு, தேர்ட் ஃபேஸ் அப்படி சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் நோக்கு வந்து இது பண்ண இதாகுது. அப்போ சொல்லி நீங்கள் எப்படி வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற இது வந்து இருக்க தான் செய்யுது. எனிஹவ் நம்ம எலெக்ஷன் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடெண்ட் அப்படிங்கிற கூடிய இடத்துல
இதான் இருக்குது. ஃபஸ்ட்டு சோர்ஸ் பார்த்துக்கணும். ஒரு பிரசிடெண்ட்டுக்குள்ளே சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே சோர்ஸ் வந்து இரிஸ் கான்ஸ்டியூஷன் தான். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, இரிஸ் கான்ஸ்டியூஷன் அது ஒன்று. எலக்ட்ரல் காலேஜில் வந்து எலெக்டட் மெம்பர் தான் இருக்காங்க. ஓகே, பார்லிமெண்ட்குள்ளே, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே, யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஓகே, அதுக்கப்புறமாட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நோக்கு வந்து சிங்கிள் அது நமக்கு என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிங்கிள் நோக்கு வந்து ப்ரப்போர்ஷனல் நோக்கு வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான். சிங்கிள் நோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் நோக்கு வந்து ஓட் ஆஃப் நோக்கு வந்து ப்ரப்போர்ஷனல் நோக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் நோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் நோக்கு வந்து ஓட் ஆஃப் ப்ரப்போர்ஷனல் நோக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நோக்கு வந்து எம்பி, ஒரு நோக்கு வந்து எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நோக்கு வந்து எப்படி நோக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு எம்பி அப்படின்னா மெம்பர் ஆஃப் நோக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு உண்டான ஒரு நோக்கு வந்து ஒரு எம்பிக்குள்ளே நோக்கு வந்து ஓட்டு எப்படி, ஓகே, ஒரு எம்பிக்குள்ளே ஓட்டு வேல்யூ என்ன, ஒரு எம்எல்ஏக்குள்ளே நோக்கு வந்து ஓட்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட்ல அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த கேண்டிடேட்னாலும் சரி எலக்ட்ரல் நோக்கு வந்து கோட்டா அப்படிங்கிறது நம்ம பெறணும். ஓகே, அது அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஓகே, இதில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாரோட நோக்கு டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நோக்கு வந்து 30 மினிட்ஸ் எடுத்துருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக நோக்கு வந்து திஸ் இஸ் த ரிவிஷன் கிளாஸ். நீங்களே நம்ம ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, பிரசிடெண்டோட எலெக்ஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசக்கூடிய ஆர்டிக்கிள் நமக்கு என்னது 54 இல்லையா? எத்தனை? 54. பிரசிடெண்டோட எலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கும்போது தான் அதோடைய இதை பற்றி பார்த்துருவோம். 52லேருந்து 58 வரைக்கும் நமக்கு பிரசிடெண்ட். 52லேருந்து 15 வந்து 2ல் இருந்து சரி ஃபஸ்ட்டு 52லேருந்து 73 வரை நமக்கு வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. ஓகே, 15 வந்து 2ல் இருந்து நமக்கு 62 கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52 டு நமக்கு வந்து 78 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே பற்றி நம்ம பேசுவோம். அதாச்சும் வைஸ் பிரசிடெண்ட், யூனியன் நமக்கு வந்து மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். அதான் 52ல் இருந்து நமக்கு 78 வரைக்கும். ஓகே, அதாச்சும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பற்றி நமக்கு வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அதாவது 52 நமக்கு வந்து பிரசிடெண்ட் ஆஃப் நமக்கு வந்து எலெக்ஷன், 53 வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், 54 தான் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். நம்ம இப்போ பார்த்தது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் பார்த்தோம். 54 என்னென்ன பாயிண்டில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் எங்கேருந்து இரிஸ் கான்ஸ்டியூஷனில் தான் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இது செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா எப்படி நோக்கு வந்து சிங்கிள் நோக்கு வந்து சிங்கிள் நோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகே, சிங்கிள் நோக்கு வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் அண்ட் ப்ரப்போர்ஷனல் நோக்கு வந்து ரெப்ரசன்டேஷன். இதுதான் நம்மளோட இது. ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் தான் நமக்கு வந்து ஃபைனல். எம்பி எம்எல்ஏ ஓட் இது. அதுக்கப்புறம் எலக்ட்ரல் கோட்டா யாரெலாம் இருக்காங்க அப்போ எலக்ட்ரல் நோக்கு வந்து எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் நோக்கு வந்து இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர் இருக்க மாட்டாங்க. ஓகே, சரி, இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்பல இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் மேனர் ஆஃப் நோக்கு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் 55, 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், 52 பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் 53, த டேர்ம் ஆஃப் நோக்கு ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட் 56, என்ன டேர்மில் நமக்கு வந்து எவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறக்கூடியது. 57 எலிஜிபிலிட்டி ஃபாஃப் நமக்கு வந்து ரீஎலெக்ஷன் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி அது 57. 58 நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பிரசிடெண்ட். 59 நமக்கு வந்து கண்டிஷன் ஆஃப் நமக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். 60 நமக்கு வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை த பிரசிடெண்ட். 61 நமக்கு வந்து இம்ப்ரீச்மெண்ட். 62 நமக்கு வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட் அண்ட் டேம். என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளோ டைம்குள்ளே நம்ம வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு அந்த எலெக்ஷன் வைக்கணும், எவ்வளோ டைம் ஆஃப் நமக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் எலெக்டட் டு ஃபில் கேஷுவல் வேக்கன்சியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நமக்கு வந்து எவ்வளோ டைமில் வந்து இருக்கணும் அந்த மெம்பர் நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு கூடியதான்.
எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கணும். அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் எலெக்டட் டு ஃபில் த கேஷுவல் வந்து வேக்கன்சி. 52 to 62 வரைக்கும் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன், 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், 55 நோக்கு மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், 56 நோக்கு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட், 57 எலிஜிபிலிட்டி ஃபார் நோக்கு வந்து ரீஎலெக்ஷன். திரும்பி நோக்கு வந்து அவங்களுக்கு கேட்கலாம், ரீஎலெக்ஷனுக்கு நோக்கு வந்து பிரசிடென்ட் வந்து எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தா ஆமாம் எலிஜிபிள் தான். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 57. ஓகேவா. என்ன மேனரில் எலெக்ஷன் வைக்கணும்னா 55. குவாலிஃபிகேஷன் 58. 59 நோக்கு வந்து கண்டிஷன் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். 60 வந்து ஓத் ஆர் நோக்கு வந்து அஃபர்மேஷன் பை த பிரசிடென்ட். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பற்றி பேசக்கூட 60. 61 நோக்கு வந்து இம்பீச்மெண்ட். 62 நோக்கு வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த டேர்ம் ஆஃப் நோக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் பர்சன்ஸ் எலெக்டட் டு ஃபில் நோக்கு வந்து கேஷுவல் வேக்கன்சி. ஓத்தன்னாக்க நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 60 தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓத். 58 நமக்கு என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் நோக்கு வந்து எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்டோட குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்னது இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஓகே, 35 இயர்ஸ் நோக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஹீ ஷுட் பி நோக்கு குவாலிஃபை ஃபார் எலெக்ஷன் அஸ் ஏ லோக்சபாக்குள்ளே நோக்கு வந்து மெம்பருக்குள்ளே குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இருக்கணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35 இயர்ஸ் லோக்சபா நோக்கு மெம்பரில் குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இருக்கணும். ப்ராஃபிட்டுக்கு அவங்க வந்து அதுக்காண்டி எந்த ஒரு இதையும் நோக்கு ஹோல்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் நாட் நோக்கு வந்து ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் யூனியன் நோக்கு வந்து கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் எனி அதர் பப்ளிக் நோக்கு வந்து அத்தாரிட்டி நோக்கு வந்து அத்தாரிட்டி. ப்ராஃபிட்காண்டி இது பண்ணக்கூடாது. சிட்டிங் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யூனியன், கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட் அண்ட் யூனியன் ஆஃப் நோக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் த நோக்கு யூனியன் ஆர் எனி ஸ்டேட் இஸ் நாட் டீம் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் நோக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் ஹென்ஸ் குவாலிஃபைட் அஸ் ஏ பிரசிடென்ஷியல் நோக்கு வந்து கேண்டிடேட். என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நோக்கு வந்து நம்ம பார்த்தோம். பிரசிடென்ட் வந்து அந்த எலெக்ஷன் வந்து என்னது பிரசிடென்டோட எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க வந்து எலிஜிபிளா ரீஎலெக்ஷன் அந்த மெம்பர் இது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, ரீஎலெக்ஷன் இது பண்ணால் அந்த மெம்பருக்கு திரும்பி அவங்க வந்து அந்த பிரசிடென்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம், நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் நமக்கு என்ன பார்த்தோம் 57 இல்லையா. 57 நம்ம பார்த்தோம். அங்கே அதானே பார்த்தோம். ஆமாம், 57 என்ன எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எலிஜிபிலிட்டி ஆஃப் ரீஎலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆமாம், 57 அதான் என்ன அப்படின்னா ஷி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அது மாதிரி அதான் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்னாலும் சரி, வைஸ் பிரசிடென்ட்னாலும் சரி, கவர்னர் ஓகே ஒரு ஸ்டேட்குள்ளே கவர்னர்னாலும் சரி, யூனியன் ஸ்டேட்குள்ளே மினிஸ்டர்னாலும் சரி இஸ் நாட் டீம் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் நோக்கு ப்ராஃபிட் அண்ட் ஹென்ஸ் குவாலிஃபைட் நோக்கு அஸ் ஏ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். ஓகே, அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபை தான் அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் நோக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோல் இதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து செகண்டராக இருக்கணும். ஓகே, முன்மொழியணும் வழிமொழியணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஓகே, பிரசிடென்ட் மஸ்ட் பி நோக்கு சப்ஸ்கிரைப் பை நோக்கு அட்லீஸ்ட் 15 நோக்கு வந்து எலக்டோர்ஸ் அஸ் ப்ரொப்போசராக நோக்கு வந்து 50 பேர் வேணும். அண்ட் செகண்டராக நோக்கு வந்து ஒரு 15 நோக்கு வந்து 50 எலக்டர் நோக்கு வந்து வேணும். A president must be subscribed by at least 15 electoral as proposer and 15 electoral as seconder. எல்லா கேண்டிடேட்டுமே என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக 15,000 போட்டு வச்சுருக்கணும். 15,000 போடணும் ஆர்பிஐயில். அப்படின்னா 15 என்னது இருக்கணும் ப்ரப்போசர் வேணும், 15 செகண்டர் வேணும். அதுக்கப்புறம் 15,000 என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணணும். ஓகேவா, இந்த நாமினேட் ஆகிருப்பேன் நாமினேஷன் இதில் அப்புறம் மோஸ்டில் டு செக்யூர் 1/6 ஓட் போல் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க திரும்பி கொடுத்துருவாங்க. அப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னா இதாகிடும். அதான் ஓகேவா. எவ்வளோ ஓட் போல் ஆகிருக்கணும் அப்படின்னா 1/6 வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓட் வந்து அவங்களுக்கு போல் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து என்ன அப்படின்னா 1/6 வந்து ஓட் வந்து போல் ஆகிருக்கணும். ஓகேவா. ஸோ போல் கட்டாயம் வந்து ஆகிருக்கணும். அப்படின்னா தான் அந்த டெபாசிட் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க. சரியா. ஸோ the security deposit is liable to forfeit in case the candidate failed to secure 1/6 of the vote polled. 1997க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1997க்கு முன்னாடி ப்ரப்போசர் செகண்டர் அவங்கவுங்க 10 பேர் வந்து இருப்பாங்க. அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 2500 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2500 வந்து 500 அப்போ மோஸ்ட்ல 1997க்கு முன்னாடி. 1997 அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா கேண்டிடேட் வந்து சும்மா வந்து நிற்கக்கூடாது இல்லையா. அந்த எலெக்ஷன் அந்த போஸ்ட்டுக்கு நான் நாமினேட் பண்ணுறான் நாமினேஷன் ப்ராசஸில் நிற்கக்கூடியவங்க அதை சீரியஸாக எடுத்துகிட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் 50,000 வந்து ஆர்பிஐயில் போடுங்க. அது மாதிரி 50 மெம்பர் வந்து என்னது எலக்ட்ரல் ஆட்டும் செகண்ட் ஆட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் நம்ம 58 நம்ம குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுது. ஓத்தர் அஃபர்மேஷன் வந்து 60 ஆர்டிகல் 60 தான் நமக்கு வந்து ஓத்தர் அஃபர்மேஷன். To faithfully execute the office to preserve, protect, defend the constitution and law. என்ன வந்து எஸ்வர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் எக்ஸிக்யூட் the ஆஃபீஸ் ஃபேத்ஃபுல்லியாக நமக்கு வந்து இந்த ஆஃபீஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ப்ரிசர்வ், ப்ரொடக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லாவை வந்து என்ன பண்ணுவோம் டெஃபெண்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவோம், ப்ரொடக்ட் பண்ணுவோம், டெஃபெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டு டிவோட் வந்து ஹிம்செல்ஃப் டு த வந்து சர்வீஸ் ஆர் வெல் பீயிங் ஆஃப் வந்து பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே. அவங்க தன்னைத்தானே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் சர்வீஸ்க்காண்டி, அதுக்கப்புறம் வெல்பீயிங் மக்களுடைய நலனுக்காண்டி டிவோட் பண்ணுவோம். அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓத் எடுக்கிறாங்க. ஓகே. ஓத் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 60. The oath of office to the president is administered by the யார்கிட்ட வந்து ஓத் எடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து இந்தியா. ஓகே. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி தான் ஓத் எடுப்பாங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்களா சுப்ரீம் கோர்ட்டில், அவங்கக்கிட்டாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஓத் வந்து எடுப்பாங்க. Any person acting as the president or discharging the function of the president also undertake the simpler oath or affirmation. Any other person acting as the president or discharging the function of the president also undertake the simpler oath or affirmation. Condition of the president's office. President office conditions என்ன அப்படின்னு பார்க்கலாம். 59 தான் வந்து கண்டிஷன் ஆஃப் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ். பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸுடைய கண்டிஷன்ஸை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் வந்து 59. ஓகே. 59 தான் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் வந்து ஆஃபீஸ். பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸுடைய வந்து கண்டிஷன் பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 59. என்ன அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தா he should not be a member of either house of parliament. ஓகே. ஆர் வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் legislature. He should not be a member of either House of Parliament or House of State Legislature. பார்லிமெண்ட்லேயும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி அந்த மெம்பராக வந்து இருக்கக்கூடாது. அது ஒன்று கட்டாயம் வந்து இருக்கக்கூடாது. இஃப் எனி வந்து சச் பர்சன் அப்படி உள்ளவங்க வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாலும் அவங்களோட இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெக்கேட் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா. ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது வெக்கேட் பண்ணிட்டு வரணும். அதான் he should not be a member of either House of Parliament or the House of the State Legislature. அதுக்கப்புறம் he should not hold any office of வந்து profit. He is entitled without வந்து payment of rent to the use of his official வந்து residence. He is entitled without என்ன அப்படின்னு பார்த்தா எந்த வாடகையுமே அவங்க கொடுக்க வேண்டாம். அவங்களோட அஃபிஷியல் வந்து ரெசிடென்சியை, அதாவது ராஷ்டிரபதி பவன் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பிரசிடென்ட். He is entitled without வந்து payment of rent to the வந்து use. ஓகேவா. என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஹோல்ட் பண்ண வேண்டாம். பண்ணிக்கக்கூடாது. அவங்க வந்து என்ன அப்படின்னா அஃபிஷியல் வந்து ரெசிடென்சியில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹிஸ் எமோல்மெண்ட் அதெல்லாம் இன்னும் வந்து அப்புறம் இந்த சேலரி எல்லாம் வந்து பிரசிடென்ட்குள்ளே டிட்டர்மின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஹிஸ் எமோல்மெண்ட் அண்ட் நோக்கு வந்து அலவன்ஸ் cannot be டைமண்ட்ஸ் டியூரிங் ஹிஸ் நோக்கு வந்து டைம் ஆஃப் ஆஃபீஸில் அவங்களோட இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சம்பளத்தை குறைக்கவோ இது பண்ணவும் முடியாது. ஆனால் ஃபினான்ஷியல் நோக்கு வந்து டைமில் பண்ணிப்பாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட் தான் அவங்களுடைய சேலரி அலவன்ஸை டிசைட் பண்ணுறது. 2018 என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அவங்களுடைய சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக வந்து ஒரு மாதத்துக்கு ஆக்குனாங்க. முன்னாடி 2008 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2008 the pension of the retired person was increased from 3 lakh per annum. ஒரு வருஷத்துக்கு 3 lakh அப்படி சொல்லிட்டு இருந்ததை அவங்க சேலரி பெர் மந்த் அவங்க எவ்வளோ சேலரின்னு அந்த லாஸ்ட் அந்த வாங்கியிருப்பாங்க இல்லையா ரிட்டையர் ஆகக்கூடிய டைமில் அதுக்கு ஹாஃப் அதாவது 50% ஆஃப் ஹீஸ் சேலரி பெர் மந்த். இதான் என்ன அப்படின்னா அந்த சேலரி. இன்னொன்று வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பென்ஷன்ஸ் அப் டு வந்து 1 lakh பெர் ஆனம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு மாதிரி அவங்க ஒரு வேளை வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பிரசிடெண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து ரிட்டையர்டு வந்து பிரசிடெண்ட்டுடைய பென்ஷன் அதில் 50% சரியா 50% வந்து என்ன அப்படின்னா ரிட்டையர்ட் பிரசிடெண்ட்டுடைய இது வந்து கொடுப்பாங்க. ஃபர்தர் வந்து ஃபர்னிஷ்டு வந்து ரெசிடென்சி, ஃபோன் வந்து ஃபெசிலிட்டி, கார், மெடிக்கல் வந்து ட்ரீட்மெண்ட், ட்ராவல் வந்து ஃபெசிலிட்டி 20,000 பெர் ஆனம். மொத்தத்தில் ஒன்றும் கிடையாது. 2018 என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேலரி எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பிரசிடெண்ட்குள்ளே வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 லட்சமாக வந்து என்னது ஒரு மாதத்துக்கு 5 லட்சமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் எப்படி வரும் அப்படின்னா 50% ஆஃப் ஹிஸ் சேலரி. அவங்க இது பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் 50% வந்து வரும். அவ்வளோதான். என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களோட டேம் ஆஃப் ஆஃபீஸில் இருக்கும் போதுனா கிரிமினல் வந்து ப்ரொசீடிங்னு சொல்லிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணவோ ஏதோ பண்ண முடியாது. ஹி cannot be அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன். அரெஸ்ட் பண்ணவோ இம்ப்ரிசன் வந்து பண்ணவோ வந்து கட்டாயம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. அவங்கள பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா 2 month வந்து நோட்டீஸ். 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். சிவில் ப்ரொசீடிங் வந்து சிவில் ப்ரொசீடிங்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசாரிக்க முடியும். எதனாலும் பண்ண முடியும். பிரசிடெண்ட்டை கிரிமினல் வந்து ப்ரொசீடிங் எதுக்குமே என்ன அப்படின்னா அவங்க வந்து இது பண்ண முடியாது. ஹி cannot be அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன். அரெஸ்ட் பண்ணவோ அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது இம்ப்ரிசன் பண்ணவோ வந்து முடியாது. ஓகேவா? அப்படி ஏதாச்சும் வந்து சிவில் ப்ரொசீடிங் பண்ணோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். இவ்வளோ தான். டேம் வந்து டேம் எவ்வளோ வருஷம் அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு டேம் ஆஃப் வந்து ஆஃபீஸ் இருக்கு இல்லையா எவ்வளோ வருஷம் 15 வந்து 6 56 தான் என்ன ஆர்டிகல் 56 ஆர்டிகல் 50 அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 56 ஃப்ரெண்ட்ஸ் 56 சரியா? ஸோ டேம் ஆஃப் வந்து ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அதோடைய நான் வந்து அதோடைய ஆர்டிக்கல் தான் இது பண்ணேன். செக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தோம். எத்தனை டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் என்ன டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 56. டேம் ஆஃப் வந்து ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் 56. 56 தான் டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் 56. அதான் டேம் ஆஃப் வந்து ஆஃபீஸ் ஆஃப் வந்து பிரசிடென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்க நம்ம பார்க்க போகிறோம். த பிரசிடென்ட் ஹோல் வந்து ஆஃபீஸ் ஃபார் த டேம் ஆஃப் 5 years. 5 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஹி கேன் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ்
பை அட்ரஸிங் ரிசினேஷன் லெட்டர் டு த வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நுகர்ந்து என்ன அப்படின்னா ரிசினேஷன் நுகர்ந்து லெட்டரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணுவாங்க. சரியா, பிரசிடென்ட் வந்து 5 வருஷம் வரைக்கும் நுகர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் இது பண்ணுவாங்க. ஹி கேன் ரிசைன் ஃப்ரம் த ஆஃபீஸ் அட் எனி டைம், எந்த டைம்லனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசைன் பண்ணலாம். பை அட்ரஸிங் ரிசினேஷன் லெட்டர் டு த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நுகர்ந்து ரிசினேஷன் இது கொடுக்கணும். ஓத் யார்கிட்ட எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேவா அவங்க கிட்ட எடுக்காங்க இல்லையா, அவங்க இல்லை அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஓத் எடுப்பாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த ரிசினேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ரிசினேஷன் லெட்டர் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ரிசினேஷன் லெட்டர் கொடுக்கணும். He can also be removed from office before the completion of his term by the process of impeachment பண்ணி அவங்க டேம் முடியறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். அந்த இம்பீச்மெண்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 16 A president can hold office beyond his term of 5 years until his successor assumes charge. ஓகேவா, he also eligible for re-election பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 57. He may be elected for any number of time. எத்தனை நம்பர் ஆஃப் டைம்னாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், எலெக்ட் பண்ணலாம். யூஎஸ்ஏல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the person cannot be elected to the office of president more than twice. 2 தடவைக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அந்த பர்சன் வந்து என்ன அந்த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு இது கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து எவ்வளோ டைம்னாலும் ரீஎலெக்ஷனுக்கு எலிஜிபிள் தான் ஒரு பர்சன். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 57. இம்ப்ரீச்மெண்ட் பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 61. இம்ப்ரீச்மெண்ட் பண்ணி ரிமூவ் எதனால் இம்ப்ரீச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனுக்கு இது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி எந்த கான்ஸ்டியூஷனில் வந்து டிஃபெண்ட் பண்ணலை. ஆனால் வயலேஷன்னா அதை மீறி அரசியலமைப்பை மீறி ஏதாவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இனிஷியேட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஹவுஸ், லோக்சபாவோ ராஜ்யசபாவோ இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, this charges should be signed by 1/4 members of the house. என்ன அப்படின்னு பார்த்தா சைன் பண்ணப்படணும் 1/4. இப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறது பார்லிமெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, 4 ஒரு பங்கு மெம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சைன் பண்ணணும். 14 day நோட்டீஸ் அவங்கள்ட்ட பிரசிடென்ட்டு கொடுக்கணும். ஆஃப்டர் த இம்ப்ரீச்மெண்ட் ரிசொல்யூஷன் இஸ் பாஸ் பை மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். 14 நாள் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரீச்மெண்ட்டுக்கு 14 நாள் முன்னாடி அவங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஆஃப்டர் இம்ப்ரீச்மெண்ட் இம்ப்ரீச்மெண்ட் ரிசொல்யூஷன் இது பண்ணதுக்கு முன்னாடி இஸ் பாஸ் பை த மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ். ஆஃப்டர் த இம்ப்ரீச்மெண்ட் ரீசொல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹி பாஸ்ட் பை த ஓகேவா எப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஓகே 2 பங்கு பேர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை வந்து பாஸ் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு ஹவுஸ்க்கு எந்த இடத்துல வந்து இது பண்ணாங்களோ இம்ப்ரீச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஹவுஸ்லேருந்து ஆப்போசிட் இப்போ லோக்சபா அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு போவாங்க. இம்ப்ரீச்மெண்ட் ரிசொல்யூஷன் இஸ் பாஸ் பை மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ். ஆஃப்டர் இம்ப்ரீச்மெண்ட் ரிசொல்யூஷன் இஸ் பாஸ் பை 2/3 மெம்பர் கரெக்டாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஓகே, இம்ப்ரீச்மெண்ட் இருக்குது. ஓகே, the president has no right to appear and represent such investigation. If the other houses also sustain the charges and passes the impeachment resolution by the majority of 2/3. அதர் ஹவுஸில் என்ன அப்படின்னா 2/3 மெம்பர்ஷிப் ஓகே இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, 14 நாளுக்கு முன்னாடியே எனக்கு இம்ப்ரீச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்குள்ள வந்து எத்தனை பங்கு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, 3 2 பங்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸில் வந்து 2 பங்கு பேர் கட்டாயம் பாஸ் பண்ணப்படணும். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு அந்த அடுத்த ஹவுஸ்க்கு இது பண்ணப்படணும். இம்ப்ரீச்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர். பார்லிமெண்ட்டில் குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர் தான் இம்ப்ரீச்மெண்ட்.
ரெண்டு விஷயத்தை நம்ம கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நோட் பண்ணோம். நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேவா. நாமினேட்டட் மெம்பர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணக்கூடாது. இதில் வந்து விஷயம் வந்து இதுதான். இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் வந்து ப்ரொசீஜர். இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது குவாசி ஜுடிஷியல் வந்து ப்ரொசீஜர். இதில் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பார்ட்டிசிபேட்ஸ், ஓகேவா. நம்ம வந்து எலெக்ஷன் பண்ணும்போதுல, அதாச்சும் பிரசிடென்ட் நம்ம எலெக்ட் பண்ணும்போதுல எலெக்டட் மெம்பரை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம், ஓகேவா. என்னது எலெக்ட் பண்ண போச்சுல எலெக்ட் பண்ணக்கூடிய மெம்பரை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது பண்ணி பார்த்தோம். எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் நம்ம பிரசிடென்டோடைய வந்து எலெக்ஷன் இதில் வந்தாங்க. ஆனால் இம்பீச்மெண்ட் பண்ணக்கூடிய இதில் நாமினேட்டட் மெம்பரும் வராங்க. ஆனால் எலெக்ஷன் போர்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர் வந்து எலெக்ஷன் போர்ட்ஸில் வரல. ஆனால் இம்ப்ளீச்மெண்ட் பண்ண போர்ட்ஸில் நாமினேட்டட் மெம்பர் வந்து வராங்க. எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி do not participated in the impeachment of the president, and though they participated in the election, no president has so far impeached. எந்த வந்து பிரசிடென்ட்மே என்ன அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணப்படல அப்படின்னு பார்த்தா இம்பீச் வந்து பண்ணப்படலை, ஓகேவா. இம்பீச்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் யார் வந்து வராங்க அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணப்பட நாமினேட்டட் மெம்பர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷனில். ஆனால் நாமினேஷனில் எலெக்ட் பண்ணவங்க நாமினேட் பண்ணவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் த ஸ்டேட்டும் இந்த யூனியன் டெரிட்டரி என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட்டோடைய இம்பீச்மெண்ட் இதில் வந்து இது பண்ணாது. அதனால் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு குவாசி ஜுடிஷியல் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேக்கன்சி இந்த வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்குது. அது அந்த டைம் ஆஃப் வந்து ஹோல்டிங் ஆஃப் அண்ட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தோம் இல்லையா. ஓகே, வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வேக்கன்சி இந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் கேன் அக்வர் இந்த ஃபாலோயிங் வே. வேக்கன்சி வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸில் எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னா அந்த 5 வருஷம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அல்லது ரிசனேஷன் லெட்டர்னு வந்து யார்கிட்ட கொடுப்போம், வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்போம். அல்லது இம்ப்ளீச்மெண்ட் வந்து பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது இறந்துட்டாங்கன்னா இதாகும். When vacancy is going to be caused by the expirations of a term of sitting president, and election to fill the vacancy must be held before the expiration of a term. In case of any delay in conducting the election to new president by any reason, the outgoing president continue to hold office until his successor assume charge. This is provided by the Constitution in other time to prevent an interim regime. In this situation, the vice president does not get the opportunity to act as president to discharge the function of the president. In case of any delay in conducting the election of new president by any reason.
6 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷன் திரும்பி வைக்கணும். வித்தின் 6 மந்த் நோட் பண்ணக்கூடிய விஷயம் இதான். வேக்கன்சி ஆச்சு அப்படின்னா, வேக்கண்ட் ஆச்சு, டிசனேஷனாலே ரிமூவலாலே டெத்னாலேயும் ஆச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஓகே, 6 மாதத்துக்குள்ளே திரும்பி எலெக்ஷன் வைக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு விஷயம் இல்லை, நம்ம வந்து இதில் வேக்கன்சி வந்து எதனால் ஏற்படுறது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிட்டு, ஓகேவா, இவங்களோட பதவி காலம் முடிஞ்சிட்டு ஆனால் வந்து எலெக்ஷன் வைக்க கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த 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 ப்ரெசிடெண்ட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ப்ரெசிடெண்ட்டே கண்டினியூ பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த அந்த எலெக்ஷன் வைக்கிறத அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பிரசிடெண்ட்டே இருக்கலாம், நியூ எலெக்ஷன் வந்து வைக்க தாண்டியும். ஆனால் இப்போ வேக்கன்சி அப்படிங்கிறது ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களே எனக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை ரிசைன் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவங்கள இம்ப்ரீச்மெண்ட் பண்ணி எனக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, அல்லது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த கேசஸ்னால எனக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து வைக்கணும். அப்படி எனக்கு நியூவாக எலெக்ட் பண்ண எனக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து 5 வருஷம் எனக்கு வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து இருக்கணும். ஓகேவா, அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டாங்க, டெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நியூ பிரசிடெண்ட் வந்து வர தாண்டி வைஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அந்த அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இந்த இடத்துல. அதான் எனக்கு வந்து மெயினான விஷயம். அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அப்படி போனாங்க, அப்படி ரிமூவ் ஆனாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து பதவிக்காலம் நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு திரும்பி எலெக்ஷன் வைக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பிரசிடெண்ட்டே தான் நமக்கு வந்து இருப்பாங்க. வைஸ் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஒருவேளை வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பட்சத்தில் the vice president decides his function until the president resumes his office. வைஸ் பிரசிடெண்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ பிரசிடெண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி அவங்களுடைய இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் வைஸ் பிரசிடெண்ட் வருவாங்க. ஓகே, வைஸ் பிரசிடெண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டும் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இதாக இருந்துச்சு, அந்த போஸ்ட்டும் வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க வந்து இது ஆவாங்க. ஓகே, எதுனாலும் சரி வைஸ் பிரசிடெண்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாராக வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணாலும் சரி, வைஸ் பிரசிடெண்ட், சீஃப் ஜஸ்டிஸாக, ஓகே, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாராலும் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்குள்ளே நம்ம என்ன சொல்ல இருந்தோம், இந்த அவங்களால கிரிமினல் வந்து ப்ரொசீடிங் பண்ண முடியாது, சிவில் ப்ரொசீடிங் பண்ணதாக இருந்தாலும் 2 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து அவங்களுடைய இம்யூனிட்டி, ஓகே, அதாச்சும் அவங்களோட இம்யூனிட்டி ப்ரிவிலேஜஸ் அது வந்து இவங்களுக்கும் இந்த வைஸ் பிரசிடெண்ட், சீஃப் ஜஸ்டிஸ், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், ஓகே, அவங்களாம் ஆனாங்கப்போ அவங்களுக்கும் நமக்கு வந்து பொருந்தும். ஓகேவா, அவங்களுக்கும் இது ஆகும். ஆனால் அவங்களுடைய சேலரி எல்லாத்தையும் நமக்கு டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட் தான். சரியா, என்னது பார்லிமெண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஓகே, பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்குள்ளே நமக்கு வந்து பவர் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, பவர் நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் நமக்கு வந்து பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், டிப்ளமேட்டிக் நமக்கு வந்து பவர், மிலிட்ரி பவர், ஓகே, எமர்ஜென்சி நமக்கு வந்து பவர்னு சொல்லிட்டு நான் வந்து பிரசிடெண்ட்டுடைய பவர் நமக்கு வந்து இருக்குது. என்னது எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், டிப்ளமேட்டிக் பவர், மிலிட்ரி பவர், எமர்ஜென்சி பவர்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லா கவர்மெண்ட்குள்ளே எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் யார் பேரில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட்டோட பேரில் தான் வந்து எடுப்பாங்க.
He can make rules specifying the manner in which the orders and other and other instrument made and executed in his name shall be authenticate. ஓகேவா, ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க அப்படின்னா பிரசிடெண்ட்குள்ளே அந்த பவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நம்ம பிரசிடெண்ட்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் பவர், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் கவர்மெண்ட்குள்ளே எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் யார் தான் எடுப்பா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் எடுப்பாங்க. அவங்க தான் பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மேக் பண்ணுவாங்க. Presiding the manner in which the order and other instrument made and executed in his name shall be authenticated. He can make rule for more the convenient transaction of business of the union government and for the allocation of a said business among the minister. He appoint the prime minister. Okay, prime minister appoint பண்ணுறது, மற்ற மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க தான். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா they hold office during his pleasure. ஓகே, ப்ரைம் மினிஸ்டர்னாலும் சரி அந்த மற்ற மினிஸ்டர்ஸ் இது பண்ணால் அவங்களுடைய பிரசிடெண்ட்டுடைய வந்து பிரசிடெண்ட்டுடைய வந்து விருப்பம். ஓகேவா, எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குடைய கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்க தண்டியும். ஓகேவா, இதான் ஹி அப்பாயிண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க இவங்க. அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுடைய ரெனுமரன்ஸ் அதையும் வந்து பண்ணுறது இவங்க தான். அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் இருக்காங்க இல்லையா, அட்டார்னி ஜென்ரலையும் சரி ப்ரைம் மினிஸ்டரையும் சரி அவங்களுடைய ஆஃபீஸ் டியூரேஷன் வந்து ப்ளஷர் ஆஃப் ஏ பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டுடைய வந்து அவங்களோட விருப்பம். விருப்பப்படி தான் இது பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜென்ரல் அப்பாயிண்ட் பண்ணுறதும் இவங்க தான். சிஏஜி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடெண்ட் தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் வந்து எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அதாச்சும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மெம்பர்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டேட்ஸில் உள்ள வந்து கவர்னர், சேர்மன் அண்ட் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கமிஷன் எல்லாத்தையும் பண்ணுறது யார் தான், நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். He can seek any information relating to the administration of affairs of a union. யூனியன் வந்து சம்மந்தமாக ஏதாச்சும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது பண்ணுறது பிரசிடெண்ட் தான். ஓகேவா, ப்ரப்போசல் ஏதாச்சும் வந்து சட்டம் இயற்றணும். ப்ரைம் மினிஸ்டர் வந்து இதில் இருந்தால் அப்படின்னாலும் அந்த ப்ரப்போசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் ஃப்ரம் த ப்ரைம் மினிஸ்டர் யார், நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். He can require the prime minister to submit for consideration of a council of minister any matter on which a decision has been taken by the minister but which has not been considered by the council. He can require the prime minister to submit for consideration of a council of minister. இதில் நீங்கள் பாதிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரியும். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த பிரசிடெண்டோட ஃபங்க்ஷன் சொல்லி தெரியும். அது எக்ஸிக்யூட்டிவா அல்லது லெஜிஸ்லேட்டிவா ஃபினான்ஷியலா ஜுடிஷியலான்னு சொல்லிட்டு குழம்பக்கூடாது.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸிக்யூட்டிவ்னு என்னது, சட்ட அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தா, அதுவும் எது சம்மந்தமாக, நிர்வாகிக்கும். ஓகே, நிர்வாகம் சம்மந்தமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அந்த பொசிஷனில் உள்ள அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ல வரும் பாருங்கள். எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுமே இவங்களோட பேரில் தான் எடுக்கப்படும். இவங்க தான் நமக்கு வந்து ரூல்ஸ் நமக்கு வந்து இந்த யூனியன் லெவலில் யூனியன் கவர்மெண்ட் லெவலில் ஏதாச்சும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பிரசிடெண்ட்டை தான், ஓகே, பிரசிடெண்ட் தான் ஃபுல் அவங்களோட பேரில் தான் நடக்கும். பிரசிடெண்டோட பேரில் தான். பிரைம் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க தான். அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் நோக்கு இந்தியாவை நோக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க தான். இது யாரெல்லாம், பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், சீஃப் நோக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் நோக்கு வந்து அதர் நோக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் நோக்கு வந்து அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி யூபிஎஸ்சி, அதுக்கப்புறமா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் நோக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன், கவர்னர் ஆஃப் ஸ்டேட், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் நோக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன். இதெல்லாம் பண்ணுறது யார், நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன். He can seek any information relating to the administration of affairs of the union. ஓகே, யூனியனில் இருக்கக்கூடிய நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதை பற்றின நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க சீக் பண்ணலாம். அண்ட் ப்ரப்போசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணலாம். சட்டம் வந்து ஏற்றுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு he can seek any information related to the administration of affairs to the union, so affairs of the union, and proposal for negotiation from the prime minister. he can require the prime minister. ஓகே, prime minister என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சப்மிட் பண்ணும் for consideration of a council of minister any matter on his decision on which a decision has been taken by the minister but which has not been considered by the council. கமிஷன், ஓகே, இந்த எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு அந்த கண்டிஷனுக்கு வந்து சரி கமிஷனுக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஸ்டேட்னுக்கு வந்து கவுன்சிலில், ஓகே, சென்ட்ரல் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட்னுக்கு வந்து கோஆப்ரேஷன் இது பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கமிஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அது மாதிரி இன்டர்ஸ்டேட்னுக்கு வந்து கவுன்சில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சென்ட்ரல் ஸ்டேட்டு இன்டர்ஸ்டேட்டில் எனக்கு வந்து கோஆப்ரேஷனுக்காண்டி அதை 26 எனக்கு வந்து 263 இல்லையா ஆர்டிக்கல். இது யூனியன் டெரிட்டரியில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமாக எனக்கு டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் எனக்கு வந்து பண்ணுவாங்க, நிர்வகிப்பாங்க நம்மளுடைய பிரசிடெண்ட். he can declare எனக்கு வந்து இவங்க அது மாதிரி எனக்கு வந்து எதனாலும் எனக்கு வந்து ஷெல் ஏரியாவாட்டு அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் ஹேஸ் எனக்கு வந்து பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெல் ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியா. ஓகே, ஷெல் எனக்கு வந்து ஏரியா ட்ரைபல் ஏரியாவுக்கு அந்த பொறுத்த மட்டும் எந்த ஏரியானாலும் ஷெல் ஏரியா சொல்லிட்டு பிரசிடெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணலாம். இதுதான் மொத்தத்தில் ஓவராலாக நமக்கு வந்து அந்த ஹெட்டாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் அது, அதுக்கப்புறம் லா நமக்கு வந்து இந்த கமிஷன் நமக்கு வந்து மேக் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் இது பண்ணுறது, அதெல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர், பிரசிடெண்ட்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாவுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து லோக்சபாவை நமக்கு வந்து சம்மன் டிசால்வ் பண்ணலாம், சம்மன் பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். அது மாதிரி ஜாயின்ட் சிட்டிங்க்கு கூப்பிடலாம் யார், நம்மளுடைய நுகர் பிரசிடெண்ட். ஆனால் ஜாயின்ட் சிட்டிங்க்கு நுகர் சம்மன் பண்ணுறது வந்து ஹி கேன் சம்மன். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரிசைட் ஓவர் பை த நுகர் வந்து ப்ரிசைட் ஓவர் பை த ஸ்பீக்கர். ஆனால் சம்மன் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் தலைமை தாங்கி நடத்துது நுகர் ஸ்பீக்கர். ஓகேவா, ஜாயின்ட் சிட்டிங்கில். அது மாதிரி நுகர் பார்லிமெண்ட், ஓகே, ஹி கேன் அட்ரஸ் அ பார்லிமெண்ட் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் செஷன். ஓகேவா, ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நோக்கு வந்து உரையாற்றுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நோக்கு வந்து வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஈச் இயர். ஓகே, ஒவ்வொரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு செஷனும் ஒவ்வொரு வருஷத்துடைய நோக்கு வந்து ஃபஸ்ட்டு செஷனும் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஓகே, செஷனில் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் கீழே நோக்கு வந்து வரும். பார்லிமெண்ட் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டாலே எனக்கு வந்து என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் கீழே வரும். அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம்.
எது அப்படின்னு பார்த்தா பில் பெண்டிங் இந்த நோக்கு பார்லிமெண்ட் ஆண்டு நோக்கு வந்து அதர்வைஸ் ஓகே ஏதாச்சும் பில் பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின நோக்கு வந்து என்ன அப்படின்னா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு. பில் பெண்டிங் பற்றி மெசேஜ் வந்து என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு. யார், நம்மளுடைய பிரசிடெண்ட். அது மாதிரி லோக்சபாவில் மெம்பர் நோக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹி கேன் நோக்கு அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் த நோக்கு லோக்சபா டு ப்ரிசைட் ஓவர் இட்ஸ் மீட்டிங். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஜாயின்ட் சிட்டிங் நடந்தாலும் சரி எதுனாலும் சரி ஓகே ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து இது பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. ஓகே ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் எது வேக்கண்ட்டில் இருக்குது அப்படின்னா எந்த மெம்பர்னாலும் லோக்சபாவில் எந்த மெம்பர்னாலும் அவங்க பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்பீக்கராட்டு இது பண்ணலாம். ஹி கேன் ஆல்சோ அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா டு ப்ரிசைட் ஓவர். அது மாதிரி ராஜ்யசபாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருனாலையும் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் இது பண்ணாங்க அப்படின்னா எந்த மெம்பர்னாலும் சரி அவங்க என்னது ப்ரிசைட் பண்ண வைக்கலாம். இதை பற்றி பேசக்கூடிய அது வந்து அவங்களுக்குள்ள லிஜிஸ்லேட்டிவ் பவர் பிரசிடென்ட் உள்ளது. 12 மெம்பர் நோக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுறாங்க. 2 மெம்பர் நோக்கு வந்து என்ன அப்படின்னா லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து இதாகிடுச்சு, ரிப்பிள் ஆயிடுச்சு. ஓகே, ஆங்கிலோ இந்தியன் நோக்கு வந்து கம்யூனிட்டியில் 2 மெம்பர்ஸ் நோக்கு இருக்கலாம். ஆனால் 12 மெம்பர்ஸ் நோக்கு வந்து ராஜ்யசபாலேருந்து நாமினேட் பண்ணுவாங்க. 2 மெம்பர் நோக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் நோக்கு வந்து கம்யூனிட்டிலேருந்து நாமினேட் பண்ணுவாங்க லோக்சபாவுக்கு. He decided on question as to disqualification of member of parliament in consultation with the election commission. ஏதாச்சும் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணுறதுக்கு ஆனால் கொஸ்டின்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷனர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சல்ட் பண்ணலாம். ஓகேவா, he decided on questions as to disqualifications of members of parliament in consultation with the election commission. எலெக்ஷனுக்கு வந்து கமிஷன் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது டிசைட் பண்ணுவாங்க. ஒரு எம்பி வந்து ஒரு எம்பியோடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் இது பண்ணாங்க அப்படின்னா யார் கூட கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கூட என்ன பண்ணுறாங்க, கன்சல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, சில டைப் ஆஃப் பில்ஸ்க்கு வந்து பிரசிடெண்ட்டுடைய பீரியட் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. நேற்று கூட நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். ஆர்டிக்கல் 27 வந்து 4 இல்லையா. ஸோ பில் வந்து இது பண்ணோம் அப்படின்னா இந்த பிரசிடெண்ட்டுடைய வந்து பீரியட் ரெக்கமெண்டேஷன் வந்து தேவை அப்படின்னா அதான் மணி பில்க்கெலாம் வந்து என்னது தேவை இல்லையா, அதான் his period recommendations or permission is needed okay to introduce a certain type of bill in the parliament. For example, the bill involving the expenditure from the கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து இது பண்ணக்கூடிய பில்லாக இருக்கலாம். அந்த பில் வந்து ஸ்டேட்குள்ளே வந்து பவுண்ட்ரியை அது நியூ ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறது அல்லது ஸ்டேட்குள்ளே வந்து ஆல்டர்னேட் பவுண்ட்ரிஸை வந்து ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் இல்லையா. அப்படிங்கிற வந்து பட்சத்தில் பார்டர் இங்கே ஸ்டேட்குள்ளே வந்து அந்த பவுண்ட்ரிஸை வந்து ஏதாச்சும் அதில் சேஞ்சஸ் ஏற்படணும். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் வந்து இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஓகேவா, ரெக்கமெண்டேஷன் அல்லது பீரியட் ரெக்கமெண்டேஷன் பெர்மிஷன் தேவை. யாருக்குள்ளது, பிரசிடெண்ட்குள்ளது. ஏதாச்சும் பில் வந்து அவங்கக்கிட்ட சென்ட் டு வந்து பிரசிடெண்ட் ஆஃப்டர் இட் ஹஸ் பின் பாஸ் பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டு பிரசிடெண்ட் கிட்ட பில் வரும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் மணி பில்லாக இருந்துச்சுன்னா அதையும் பண்ண முடியாது. 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும் அல்லது வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கே ரிட்டர்ன் வந்து அனுப்பிடணும். ஹவெவர் த பில் இஸ் பாஸ்ட் பை அகெயின் பை the parliament with or without amendment, the president has to give his assent to the bill. ஓகே, பிரசிடெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா பில்லுக்கான அசெட் வந்து கட்டாயம் கொடுத்தா ஆகும். இப்போ வந்து however the bill is passed again by the parliament, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து இல்லாமையோ
அது திரும்ப வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நமக்கு அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுத்து தான் தீரணும். ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி தான். என்ன பில் இஸ் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆனால் வந்து ஒரு மாநிலம் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, கவர்னர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஒரு பில், ஓகே அப்படின்னா வச்சுக்கோங்களேன். பிரசிடெண்ட்டுக்கு வந்து அதே மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த பில்லுக்கு அசென்ட் பண்ணிடலாம் அல்லது வித்ஹோல்ட் பண்ணலாம். அது மாதிரி கவர்னரையும் நமக்கு டைரக்ட் பண்ணலாம் டு ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிலேஷன் ஆஃப் ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கவர்னருக்கே என்ன அப்படின்னா டைரக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து பில்லை ரிட்டர்ன் பண்ணுங்கள் ஓகே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஷுட் பி நோட்டட் ஹியர் தட் இட் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி ஃபார் த பிரசிடென்ட் டு கிவ் ஹிஸ் அசெட். ஓகே அதில் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் இது பண்ணதில் கட்டாயம் நோக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். அமெண்ட்மெண்ட் வரலையோ கட்டாய நோக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அப்படிங்கிறக்கூடிய நோக்கு வந்து ஆப்ளிகேட்டரி, கட்டாய நோக்கு வந்து கிடையாது. ஓகே நெசசிட்டி கிடையாது ஃபார் த பிரசன்ட் டு கிவ் ஹிஸ் நோக்கு வந்து அசெட். ஈவன் இஃப் த பில் அகெயின் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் சென்ட் நோக்கு வந்து அகெயின் டு ஹிம் ஃபார் ஹிஸ் கன்சிடரேஷன். திரும்பியும் நோக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணப்பட்டு இவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு பிரசிடென்ட்கிட்டே வந்துச்சு அப்படின்னா, ஸ்டேட் நோக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் நோக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணும், கன்சிடர் பண்ணும் அப்படிங்கக்கூடிய அது கட்டாயம் எனக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எனக்கு வந்து எந்த நிபந்தனையும் பிரசிடெண்ட்டுக்கு எனக்கு வந்து கிடையாது, ஸ்டேட் எனக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் பொறுத்த மட்டும். ஆனால் பார்லிமெண்ட் இது பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் எனக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும். கேன் ப்ரொக்ளமேட் நோக்கு ஆர்டினன்ஸ், அதை ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொக்ளமேட் நோக்கு பண்ணுவாங்க. பிரசிடென்ட் பார்லிமெண்ட் நோக்கு வந்து என்ன அப்படின்னா செஷனில் இல்லாத சமயத்தில் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரசிடென்ட் தான் நோக்கு வந்து ஆர்டினன்ஸ் நோக்கு வந்து ப்ரொக்ளமேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ த ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ் பை த பார்லிமெண்ட் வித்தின் 6 வீக். ஓகே 6 நோக்கு வந்து வாரம், வாரத்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா ரீஅசம்பிளி நோக்கு பண்ணியிருக்கணும். ஹி ஆல்சோ வித்ட்ரா அண்ட் நோக்கு த ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். என்ன 6 நோக்கு வந்து வாரம், அதாவது வித்தின் 6 வீக் ஓகே ஃப்ரம் இட்ஸ் ரீஅசம்பிளி. அந்த பார்லிமெண்ட் நோக்கு வந்து இது பண்ணதுக்குள்ளே எனக்கு அந்த ஆர்டினன்ஸ் நோக்கு வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும் பார்லிமெண்ட்னால். ஆர்டினன்ஸ் போடுறது யார், பிரசிடென்ட் போடுவாங்க பார்லிமெண்ட்டுக்கும் செஷனில் இல்லாத சமயத்தில். திஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ் பை த பார்லிமெண்ட். அந்த ஆர்டினன்ஸ் வந்து பார்லிமெண்ட்னால் வித்தின் 6 வீக்ஸ் ஓகேவா ஃப்ரம் ரீஅசம்பிளி நோக்கு வந்து பண்ண 6 வீக்ஸ் ஓகே 6 நோக்கு அந்த வாரத்துக்குள்ளே பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அந்த 6 வீக்ஸ்க்குள்ளே அப்படின்னா 6 வீக்ஸ் அப்படின்னா 1.5 இது வரும் இல்லையா. ஆமாம் 6 வீக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா மந்த் வரும். 6 வீக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஹி கேன் ஆல்சோ நோக்கு வந்து வித்ட்ரா அண்ட் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம் ஓகே. அல்லது அது மாதிரி அதை வந்து வித்ட்ரா பண்ணவும் நோக்கு வந்து இந்த ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ணவும் பிரசிடெண்ட்டுக்கு நோக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த 6 வருஷத்துக்குள்ளே என்ன அந்த 6 வருஷம் 6 நோக்கு வந்து வாரம் 6 நோக்கு வந்து வீக்ஸ்க்குள்ளே ஒன்று பார்லிமெண்ட் கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கணும். He can lay the report of the Comptroller and Auditor General, CAG, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் மற்ற இதெல்லாம் நோக்கு வந்து ரிப்போர்ட் வந்து இவங்கள்ட்ட தான் அது பண்ணும். ஓகே இவங்க தான் பிஃபோர் த நோக்கு வந்து பார்லிமெண்ட் அண்ட் அதர்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட். ஹி லைஸ் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த சிஏஜி, பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் நோக்கு ஃபினான்ஸ் கமிஷன். He lie the reports of a Comptroller and Auditor General, UPSC, the Finance Commission and others before the Parliament. Parliament முன்னாடி லைவ் பண்ணுறது இவங்க தான் எங்கள் ரிப்போர்ட் எல்லாத்தையும். He can also know the regulation for the peace, progress, good government of Andaman and Nicobar Island, அதாவது யூனியன் டெரிட்டரியான அந்தமான் நிக்கோபார் நோக்கு ஐலாண்ட், லக்ஷத்வீப், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, லடாக் அதெல்லாம் நோக்கு வந்து இந்த பீஸ் நோக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுலாம் யார், நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். இந்த கேஸ் ஆஃப் நோக்கு புதுச்சேரியில் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து கேன் லெஜிஸ்லேட் நோக்கு பை மேக்கிங் ரெகுலேஷன் பட் ஒன்லி வென் அசம்பிளிஸ் நோக்கு வந்து சஸ்பெண்டட் ஆர் நோக்கு டிசால்வ். ஆனால் புதுச்சேரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னது இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் நோக்கு வந்து அசம்பிளின்னு வந்து இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட் வந்து ரெகுலேஷன் மேக் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா அந்த அசம்பிளி நோக்கு வந்து சஸ்பெண்ட் ஆனாலும் டிசால்வ் ஆனாலும் தான் புதுச்சேரியில் நோக்கு வந்து பொறுத்த மட்டும் இது பண்ண முடியும். மற்றபடி யூனியன் டெரிட்டரினா அந்தமான் நோக்கு வந்து அந்தமான் நிக்கோபார் நோக்கு ஐலாண்ட், லக்ஷத்வீப், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ நோக்கு லடாக் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க
பீஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் யாருப்பா பிரசிடெண்ட் தான். ஃபினான்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தா மணி பில்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா பார்லிமெண்ட்டில், இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பீரியட் ரெக்கமெண்டேஷன் தேவை. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஹி காசஸ் நோக்கு வந்து டு பி லைட் பிஃபோர் த பார்லிமெண்ட் த ஆனுவல் நோக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் இது பண்ணுவாங்க இல்லையா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட தான் ஹி காசஸ் டு பி நோக்கு லைட் பிஃபோர் த பார்லிமெண்ட் த ஆனுவல் நோக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நோ டிமாண்ட் ஃபார் த நோக்கு வந்து கிராண்ட். ஓகே, டிமாண்ட் ஃபார் கிராண்ட் வந்து இவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் நடக்கும். மற்றபடி நோக்கு வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் நோக்கு இது பண்ண முடியாது. ஹி கேன் நோக்கு வந்து மேக் அட்வைஸ் அவுட் ஆஃப் த கண்டிஜென்சி நோக்கு வந்து ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கண்டிஜென்சி பிளான் ஏதாவது எமர்ஜென்சி டைமில் நோக்கு வந்து இது பண்ண அன்ஃபார்சின் நோக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சராக மீட் பண்ணுறதுக்கு இது பண்ண அதான் ஹி மேக் நோக்கு வந்து அட்வான்சஸ் அவுட் ஆஃப் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இவங்களால் மட்டும் தான் எடுக்க முடியும். அது மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாம் யார் தான் அப்படின்னு பார்த்தா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோக்கு ரெவென்யூ பிட்வீன் சென்ட்ரல் நோக்கு வந்து ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெவென்யூ இருக்கும் இல்லையா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது ஃபினான்ஸ் நோக்கு வந்து கமிஷனோட ஒர்க்கு தான். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோக்கு ரெவென்யூ பிட்வீன் சென்ட்ரல் நோக்கு வந்து ஸ்டேட் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்டோட ஒர்க் தான். ஓகே, தான் ஃபினான்ஷியல் பவர். ஓகே, ஃபினான்ஷியல் நோக்கு பவர் ஆஃப் பிரசிடென்ட். மணி பில்க்கு அப்ரூவல். ஓகே, ஆனுவல் நோக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த பட்ஜெட். ஓகே, ஃபினான்ஷியல் இது டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இது பண்ண முடியாது. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இவங்களோட இது இல்லாமல் இருக்க முடியாது. ஃபினான்ஸ் நோக்கு வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறது நம்மளுடைய பிரசிடென்ட் தான். ஜுடிஷியல் பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் மற்ற ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ரெண்டு கோர்ட்லேயுமே என்ன கோர்ட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ரெண்டு கோர்ட்லேயுமே சீஃப் ஜஸ்டிஸ்லேயும் சரி ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரையுமே ஓகேவா தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் தான். ஓகேவா, ஹீ கேன் சீக் அட்வைஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அட்வைஸ் நோக்கு வந்து பெற்றுக்கலாம். ஏதாச்சும் நோக்கு வந்து லாவில் டவுட் இருக்கா அப்படின்னா நோக்கு வந்து யார்கிட்ட சுப்ரீம் கோர்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம். அது 143 இல்லையா ஆர்டிகல் 143 பிரசிடென்ட் நோக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அதுபடி கேட்டுக்கலாம். ஓகே, ஆனால் சுப்ரீம் கோர்ட் நோக்கு வந்து இஸ் நாட் பைண்டிங் ஆன் த அட்வைஸ் சென்டர் பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கட்டாயம் நோக்கு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஹீ கேன் நோக்கு வந்து கிராண்ட் பேடன்ஸ் பேட்டன் நோக்கு ஏதாச்சும் பொது மன்னிப்பு பனிஷ்மெண்ட் நோக்கு வந்து கம்மிப்படுத்துறது அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் நோக்கு வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ கன்விக்ட் ஆஃப் நோக்கு எனி அஃபென்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறது அவங்களோட இதை வந்து கம்மி பண்ணுறது பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரி நோக்கு பண்ணலாம். இன் ஆல் கேசஸ் வேர் த பனிஷ்மெண்ட் நோக்கு சென்டென்ஸ் பை த கோர்ட் நோக்கு வந்து மார்ஷியல். இன் ஆல் கேஸ் வேர் த பனிஷ்மெண்ட் ஆர் நோக்கு சென்டென்சஸ் ஃபார் த அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த யூனியன் லா. இன் ஆல் கேஸ் வேர் சென்டென்ஸ் இஸ் ஏ சென்டென்ஸ் ஆஃப் டெத் சென்டென்ஸ்க்கு பொது மன்னிப்பு வழங்கலாம். ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் நோக்கு வந்து இன் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த யூனியன் நோக்கு லாக்கு அகேன்ஸ்டாக நோக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் நோக்கு வந்து இஸ் பை நோக்கு வந்து கோர்ட் மார்ஷியல் இது பண்ணலாம். டிப்ளமேட்டிக் பவர் அதாச்சும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்ரிமெண்ட்லாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் தான் இது அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட் தான் எல்லாம். இன் ஆல் கேசஸ் வேறு சென்டென்சஸ் எல்லா கேசஸ்லேயும் என்ன பண்ணலாம் பொது மன்னிப்புலாம் வழங்கலாம். யார் பிரசிடெண்ட் அது வந்து ஜுடிஷியல் பவர்க்குள்ளே வந்துடும். டிப்ளமேட்டிக் பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வந்து அக்ரிமெண்ட் ஓகே டிப்ளமேட்டிக் நோக்கு இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் நோக்கு நெக்ரேட் பண்ணி இங்கே டிப்ளமேட்டிக் நோக்கு வந்து பவர் இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து ட்ரீட்டி நோக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நெக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட் தான். இங்கே டிப்ளமேட்டிக் நோக்கு வந்து பவர் கன்க்ளூடட் ஆன் பிஹாஃப் ஆஃப் நோக்கு வந்து பிரசிடெண்ட். பிரசிடென்ட்டுடைய நோக்கு சார்பாக தான் என்ன நடக்கும் அப்படின்னா டிப்ளமேட்டிக் பவர் இன்டர்நேஷ்னல் பீஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் நடக்கும். ஓகே, ஹவ் எவர் they are subjected to நோக்கு வந்து அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட். Okay, they are நோக்கு வந்து subjected to the approval of the parliament. However, they are subjected to the approval of the parliament. ஓகேவா, பார்லிமெண்ட்டோட நோக்கு வந்து அப்ரூவல் எதுக்குனாலும் நோக்கு தேவை. இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து பீஸ் அதெல்லாம் இது பண்ணாலும் பார்லிமெண்டோட அப்ரூவல் நோக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கு தேவை. they are subject to the approval of the parliament. He represented the நோக்கு வந்து இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து ஃபாரம் அஃபேர்ஸ்
சென்ஸ் அண்ட் ரிசீவ் டிப்ளமேட்டிக் லைக் அம்பாஸ்டர் ஹை நோக்கு வந்து கமிஷனர் அப்படிங்கிறவங்களுடைய பட்சத்தில் ஹை கமிஷனர் இல்லையா. ஸோ ஹை நோக்கு வந்து இன்டர்நேஷ்னல் நோக்கு வந்து ஃபாரம் அம்பாஸ்டர் ஹை கமிஷனர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட இதெல்லாம் நோக்கு வந்து டிப்ளமேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா. யார் தான் அப்படின்னா நம்மளோட பிரசிடெண்ட் தான். டிப்ளமேட்டாக நோக்கு வந்து அம்பாஸ்டர் ஹை கமிஷனர் அது வருது. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அதெல்லாம் நோக்கம் அவங்களுடைய என்ன பவர், டிப்ளமேட்டிக் நோக்கு வந்து பவர் அப்படிங்கிறது தான். மிலிட்ரி பவர் அப்படின்னு பார்த்தா இவங்க தான் சுப்ரீம் நோக்கு வந்து கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் நோக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியாவில் நோக்கு வந்து சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். இந்த கெப்பாசிட்டி ஹி அப்பாயிண்டட் த சீஃப் ஆஃப் நோக்கு வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். ஓகே, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் சீஃபே நோக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். ஓகேவா. ஹி கேன் டிக்ளேர் வார். ஓகே, வார் நோக்கு வந்து தொடுத்தாலும் சரி, பீஸ் சமாதானம் போனாலும் சரி, யாரோட நோக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் நோக்கு இதில் இருக்கணும். மிலிட்ரி பவருக்கும் சரி, டிப்ளமேட்டிக் பவருக்கும் சரி, பார்லிமெண்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது நெசசரி. சரியா. எமர்ஜென்சி பவர் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்துருப்போம். நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட், நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி நோக்கு 352. இதே நார்மல் அதை இல்லையா. கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் எக்ஸ்ட்ரானரி பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் தான் கொடுத்துருக்கு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 3 எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து இது பண்ணுறது தான். நேஷ்னல் எமர்ஜென்சி 352, அதுக்கப்புறமா ஸ்டேட் எமர்ஜென்சி 356, 365 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் மிஷினரி நோக்கு வந்து ஃபெயில் ஆகும் சமயத்தில் பிரசிடெண்டோட ரூல் வரும். ஓகேவா. அது நோக்கு 3 நோக்கு 65. ஓகே, 356, 3 நோக்கு வந்து 65. ஃபினான்ஷியல் நோக்கு வந்து எமர்ஜென்சி 360. இதான் நோக்கு வந்து இது. ஓகே, வீட்டோ பவர் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பில் இருக்குது, ஒரு பில் வருது. ஓகே, பார்லிமெண்ட் நோக்கு வந்து பாஸ் பண்ணப்பட்டு ஒரு பில் வருது. அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பில்லுக்கு வந்து 3 டைப் ஆஃப் நோக்கு வந்து இது கொடுக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பில்லுக்கு அசை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பில்லை வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பில்லை என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, எதுக்கு அப்படின்னா ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டு வந்து ரீகன்சிடர் பண்ண ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் அந்த பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணாலும் சரி, அந்த பில்லை வந்து அமெண்ட் பண்ணுறாலும் சரி, திரும்பி நோக்கு வந்து வரும்போச்சில் அந்த கட்டாயம் நோக்கு பிரசிடெண்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும். இது பிரசிடெண்ட்குள்ளே நோக்கு வந்து அந்த பில் சம்மந்தமாக பிரசிடெண்ட்டுக்கு நோக்கு வந்து இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, அவங்க வந்து அசட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 11 நோக்கு வந்து 1. ஓகேவா. அது 100 நோக்கு 11 தான் என்னது அது. வீட்டோ பவர் ஓவர் த நோக்கு பில் பாஸ் பை த நோக்கு பார்லிமெண்ட். ஹி கேன் வித்ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, த ஆப்ஜெக்ட் ஆஃப் நோக்கு த கான்ஃபரிங் திஸ் பவர் on the president is to hold it to prevent no hostility and ill no considered legislation by the parliament. என்ன அப்படின்னா இந்த பவர் எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா வித்ஹோல்ட் நோ வந்து பண்ணக்கூடிய பவர். ஓகேவா. ஸோ எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் நோக்கு வந்து இல் கன்சிடர் நோக்கு வந்து லெஜிஸ்லேஷன் நோக்கு வந்து இயற்றப்படக்கூடாது, அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த பவர். ஓகே, வித்ஹோல்ட் பண்ணக்கூடிய பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிவென்ட் நோக்கு லெஜிஸ்லேஷன் விச் மே பி அன்கான்ஸ்டியூஷனலாக நோக்கு வந்து இருக்கலாம். அதனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வித்ஹோல்ட் பண்ணக்கூடிய பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வித்ஹோல்ட் பண்ணக்கூடிய பவர் எதனால் கொடுத்துருக்காங்க. வீட்டோ பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக வீட்டோ பவர் அப்படிங்கிறது 4 டைப் இருக்குது. அப்சொல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ அப்படிம்பாங்க. அப்சொல்யூட் வீட்டோ அப்படின்னா வித் ஹோல்டிங் ஆஃப் நோக்கு அசட்டை வந்து வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்லையா, அதான் என்ன அப்படின்னு பார்த்தா அப்சொல்யூட் நோக்கு வந்து வீட்டோ. அது மாதிரி நோக்கு வந்து ஓவர் ஐடன் பை நோக்கு லெஜிஸ்லேட்டிவ் வித் ஹையர் நோக்கு வந்து மெஜாரிட்டியோட ஓவர் ஐடன் நோக்கு வந்து பண்ணப்படுறது அப்படின்னா குவாலிஃபைட் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா விச் ஹாஸ் பின் நோக்கு வந்து ஓவர் ரைடன் பை த லெஜிஸ்லேட்டர் வித் அன் ஆனரி மெஜாரிட்டி. ஓகே, ஹை மெஜாரிட்டியோட நோக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணுறது ஆனரி மெஜாரிட்டி. ஹை மெஜாரிட்டி அப்படின்னா குவாலிஃபைட் வீட்டோ. ஓகே, ஆனரி மெஜாரிட்டி அப்படின்னா சஸ்பென்சிவ் நோக்கு வந்து வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா எந்த விதமான இதுவும் நோக்கு வந்து இது பண்ணாமல் அப்படி வச்சுக்கிறது. நோ ஆக்ஷன் ஆன் த பில் பாஸ் பை த நோக்கு லெஜிஸ்லேச்சர் ஆன் த 4 நோக்கு வந்து அபவ் 4 டைப். இந்த 4 டைப் நோக்கு வந்து ஆக்சுவலாக இதில் 4 வீட்டோ பவர் நோக்கு இருக்குது. அப்சொல்யூட், குவாலிஃபைட், சஸ்பென்சிவ், பாக்கெட். இந்த 4 இதுலேயும் இந்த நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது 3 தான். ஒன்று அப்சொல்யூட் வீட்டோனா என்ன, வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சஸ்பென்சிவ் அப்படின்னா சிம்பிள் நோக்கு வந்து மெஜாரிட்டியோட, அதான் ஆர்டினரி நோக்கு வந்து மெஜாரிட்டியோட ஓவர் ரைட் பண்ணலாம்.
அதில் பாக்கெட் வீட்டோ, ஓகே, எந்த வித ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கலாம். இந்த 3 தான் என்ன அப்படின்னா இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு நுகர்ந்து இருக்கக்கூடியது. இது அப்சொல்யூட், சஸ்பென்சிவ், இன்னொன்று நமக்கு என்னது பாக்கெட் வீட்டோ. நாட் நமக்கு வந்து குவாலிஃபைட் வீட்டோ. ஓகே, வீட்டோ பவரில் எத்தனை தான் நமக்கு வந்து இந்திய பிரசிடெண்ட் இருக்குது, மொத்தத்தில் வீட்டோ 4 இருக்குது. அப்சொல்யூட், குவாலிஃபைடு அப்படிங்கிறது என்ன மெஜாரிட்டி, ஓகே, குவாலிஃபைடு அப்படிங்கிறது என்ன ஹையர் மெஜாரிட்டியில் வரக்கூடியது குவாலிஃபைட் வீட்டோ. அந்த குவாலிஃபைட் வீட்டோ தான் நமக்கு கிடையாது. சஸ்பென்சிவ் வீட்டோனா ஆர்டினரி மெஜாரிட்டி, இன்னும் ஆர்டினரி மெஜாரிட்டி உள்ளதான் இருக்குது. பாக்கெட் நோக்கு வீட்டோ, ஓகே, பிரசிடெண்ட்டுக்கு. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் வந்து நோக்கு வந்து குவாலிஃபை வீட்டோ வந்து நமக்கு வந்து குவாலிஃபை வீட்டோ கிடையாது. என்ன அப்படின்னா ஹையர் மெஜாரிட்டி இது பண்ணக்கூடியது கிடையாது. ஆனால் 3 நோக்கு வந்து வீட்டோ ஆஃப் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸ்பிளைன்டு நோக்கு வந்து பிலோ. கீழே வந்து அந்த இதை பற்றி நோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, இந்த 3 வீட்டோ இருக்குது இல்லையா. ஸோ அந்த 3 வீட்டோவையும் நோக்கு இது பண்ணி இதை பார்க்க போகிறோம். அது மாதிரி பிரசிடென்ஷியல் நோக்கு வந்து வீட்டோ ஓவர் ஸ்டேட் நோக்கு லெஜிஸ்லேஷன், ஓகேவா சார். மாநிலங்கள் நோக்கு வந்து அமைக்க வைக்க பில்லில் பிரசிடெண்ட்டுக்கு உண்டான நோக்கு வந்து வீட்டோ பவர், அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் நோக்கு வந்து பவர் 1 to 3, ஓகே, ஆர்டினன்ஸ் மேக் பண்ணக்கூடிய பவர் இருக்குது இல்லையா. ஸோ அது. அதுக்கப்புறம் பார்டனிங் பவர், ஓகே, மன்னிப்பு நோக்கு வந்து வழங்கக்கூடிய இது. அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் நோக்கு பொசிஷன் ஆஃப் நோக்கு பிரசிடென்ட் என்னது இருக்குது அப்படிங்கக்கூடிய இது. ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் பில் வென் த நோக்கு வந்து கேபினட் ரிசைன், த கவர்மெண்ட் நோக்கு பில் வென் த கேபினட் நோக்கு ரிசைன் அண்ட் நியூ கேபினட் நோக்கு அட்வைஸ் பிரசிடென்ட் நாட் டு கிவ் ஹிஸ் அசன்ட் டு சச் பில். ஓகே, ரெண்டு கேஸஸில் இந்த அப்சல்யூட் வீட்டோ வந்து இது பண்ணப்படுது. ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் மினிஸ்டர் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மெம்பர் நோக்கு வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பில்லு இந்த கேபினட் ரிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் த நோக்கு வந்து பேசேஜ் ஆஃப் த பில் பட் பிஃபோர் த நோக்கு வந்து அசெப்ட் பை த பிரசிடென்ட். பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு, ஆனால் நோக்கு வந்து பிரசிடென்ட் நோக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா கேபினட் நோக்கு வந்து ரிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ கேபினட் நோக்கு வந்து என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் இதுக்கு இந்த பில்லுக்கு வந்து என்ன பண்ணாதீங்க, உங்களோட அப்ரூவல் கொடுக்காதீங்க அப்படிங்கக்கூடிய சமயத்தில் அப்சல்யூட் வீட்டோ பயன்படுத்தப்படுது. ஓகே, பில்லு வந்து ப்ரைவேட் பில்லாக இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் இன்னொன்று கேபினட் டிசைன் ஆகிட்டு ஒரு பில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நியூவாக இருக்கக்கூடிய கேபினட் வந்து முன்னாடி வந்து இருக்கிறவங்க கொடுத்துருக்கூடிய பில்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்க முடியாது. 1954 ராஜேந்திர பிரசாத் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய நோக்கு வந்து அசட்டை வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெப்ஸு நோக்கு வந்து அப்ராவேஷன் நோக்கு பில், அதாவது பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் நோக்கு வந்து பஞ்சாப் ஸ்டேட் யூனியன், ஓகேவா, அந்த பில், ஓகேவா, அது ஒரு அப்ராவேஷன் நோக்கு பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. The bill was passed by the parliament when the Nogan president was in operation in the state of Nogan Pepsu. But when the bill was presented to the president for his assent, the president Nogan the rule was revoked. என்ன அப்படின்னா பிரசிடெண்டோட நோக்கு ரூல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரசிடென்ட் ரூல் நோக்கு வந்து அவங்களோட அப்ரூவலுக்கு வரும்போது அந்த பிரசிடென்ட் ரூல் நோக்கு வந்து அந்த பஞ்சாபில் வந்து இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பிரசிடென்ட்ஸ் நோக்கு வந்து ரூல் இருக்கும்போது இது பண்ணியிருக்காங்க. அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கும்போது பிரசிடென்ட் நோக்கு வந்து ரூல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரசிடென்ட் ரூல் நோக்கு வந்து இல்லாமல் இருக்கும்போது திரும்பி வரும்போது பிரசிடென்ட் வந்து அந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுக்கல.
ஓகே 1991 வித்ஹெல்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. 1991 ராஜேந்திர பிரசாத் பண்ணியிருக்காங்க. 1954 ராஜேந்திர பிரசாத் பண்ணியிருக்காங்க. 1991 ஆர்னோக்கு வந்து வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க எம்பிஸ்க்கு கொடுக்கக்கூடிய இந்த சேலரி அலவன்ஸ் வந்து பென்ஷன் அந்த பில்லை என்ன பண்ணியிருக்காங்க, வித்ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பில் வந்து பாஸ் பை த பார்லிமெண்ட் ஆன் த லாஸ்ட் டேட் பிஃபோர் ரிசொல்யூஷன் ஆஃப் நோக்கு லோக்சபா. லோக்சபா நோக்கு வந்து கலையக்கூடிய அந்த நாளுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும் இல்லையா, அப்போ மோஷனில் நோக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு பை த பார்லிமெண்ட் வித்தவுட் நோக்கு வந்து அப்ளைனிங் த ப்ரீவியஸ் ரெக்கக்னேஷன் ஆஃப் நோக்கு பிரசிடென்ட்டுடைய நோக்கு வந்து அப்ரூவல் நோக்கு வந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட்டுடைய நோக்கு வந்து அப்ரூவல் நோக்கு வந்து இல்லாமே இந்த சேலரி அலவன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நோக்கு வந்து அதை வித்ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர் நோக்கு வந்து வெங்கட்ராமன் அப்படிங்க. அப்புறம் 2 டைம் நோக்கு வந்து அப்சல்யூட் வீட்டோ நடந்திருக்கு. 1954 பிரசிடென்ட் ரூல் நோக்கு வந்து ஸ்டேட்டில் இருக்கும் போச்சில் நோக்கு வந்து கொண்டு வந்து ஒரு பெப்சின் அப்படிங்கக்கூடிய அப்ராசியேஷன் பில். அதுக்கப்புறம் நோக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் நோக்கு வந்து இல்லாத போச்சில் இது பண்ணப்பட்டிருக்கு. அப்போசில் நோக்கு வந்து வித்ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. 1991 ஆர் வெங்கட் நோக்கு வந்து ராமன் இருந்திருக்காங்க. வெங்கட்ராமன் அவங்க வந்து லோக்சபா நோக்கு வந்து டிசால்வ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு பிரசிடென்ட் அப்ரூவல் இல்லாமையே இந்த பில்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னா வித்ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா சிம்பிள் நோக்கு வந்து மெஜாரிட்டி, அதான் சிம்பிள் மெஜாரிட்டி, அதான் ஆர்டினரி நோக்கு மெஜாரிட்டி. பிரசிடென்ட் நோக்கு வந்து விட்டோ பவர் என்ன அப்படின்னா ரீகன்சிடர் பண்ணலாம் இல்லை, பில் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணலாம் பில்லை. ஹவெவர் இது பில் இஸ் பாஸ் பை அகெயின் பை த பார்லிமெண்ட் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் வந்து இருந்தாலும் இல்லை பார்லிமெண்ட் பொறுத்த மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அமெண்ட் பண்ணாலும் சரி அமெண்ட் பண்ணாலும் சரி திரும்பி வர மோஸ்ட்லி பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி எனக்கு வந்து திஸ் மீன்ஸ் to his assent to the bill. This means that the presidential no veto is overridden by the repassage. Okay, திரும்பி no வந்து பாஸ் பண்ணுறது மூலமாக by the same no வந்து ordinary majority and not the no higher majority as in the no வந்து required in USA. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே என்ன பண்ணப்படுதோ ஓவரைன் பண்ணப்படுது. பிரசிடென்ஷியல் no வந்து வீட்டோ பவர் இந்த இடத்துல ரீபாசேஜ் பண்ணால் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. அஸ் மென்ஷன் no வந்து யாழியர் பிரசிடென்ட் no does not possess this veto இந்த கேஸ் ஆஃப் மணி பில் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா திரும்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணவே நோக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கு வந்து பீரியட் நோக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு தான் மணி பில்லை கொடுப்பாங்க. அப்படிங்கிற சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா ஹி கேன் கிவ் ஹிஸ் அசட் டு த பில் ஆர் வித்ஹோல்ட் ஹிஸ் பில். ஓகே, வித்ஹோல்ட் ஹிஸ் பில் டு த நோக்கு வித்ஹோல்ட் ஹிஸ் அசட் டு த பில் மணி பில் பட் கனாட் நோக்கு வந்து ரிட்டர்ன் இட் ஃபார் த ரீகன்சிடரேஷன். என்ன அப்படின்னா இப்போது பிரசிடென்ட் இருக்காங்க, டஸ் நாட் பொசஸ் திஸ் வீட்டோ இந்த கேஸ் ஆஃப் மணி பில்ஸ். இதில் வந்து இது வந்து கிடையாது. மணி பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அப்ரூவல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஒன்று அப்ரூவல் பண்ணணும், அப்படி இல்லைனா வித்ஹோல்ட் பண்ணணும் மணி பில்லை பொறுத்த மட்டும். அப்படி இல்லாமல் நோக்கு அந்த ரீகன்சிடர் பண்ண முடியாது. பட் கனாட் நோக்கு ரிட்டர்ன் இட் ஃபார் த ரீகன்சிடரேஷன். அதை நார்மலி இந்த பிரசிடென்ட் கிவ் கட்டாயம் நோக்கு வந்து வித்ஹோல்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நார்மலாக என்ன அப்படின்னா பிரசிடென்ட் கட்டாயம் மணி பில்லுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து ப்ளீஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்க போய் தான் மணி பில் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதனால் பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. த பிரசிடென்ட் நெய்தர் ரேட்டிஃபை நாட் ரிஜெக்டட் நாட் ரிட்டர்ன் த பில். ஓகே, ரேட்டிஃபை பண்ணவும் முடியாது, ஓகே ரிஜெக்ட் பண்ணவும் முடிய மாட்டாங்க, ஓகே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ரேட்டிஃபை பண்ணவும் நெய்தர் ஓகே ரேட்டிஃபை பண்ண மாட்டாங்க, ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்னும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சும்மா வச்சுருப்பாங்க. அதான் பாக்கெட் வீட்டோ. பட் சிம்ப்ளி கீப்ஸ் த பில் பெண்டிங் ஃபார் அன் இன்ஃபைனைட் டைம். ஓகே, டைமே இல்லாமல் சும்மா வாங்கினதை அப்படி பாக்கெட்டில் போட்டு வச்சுப்பாங்க. அதான் திஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் நாட் டு டேக் எனி ஆக்ஷன். பாசிட்டிவாகவும் எடுக்க மாட்டாங்க, நெகட்டிவாகவும் எடுக்க மாட்டாங்க. அதான் வீட்டோ பவர். Not to take any action on the bill is known as pocket veto. The president can exercise this veto as the constitution does not prescribe any time limit. Okay, so அந்த pocket veto க்கு எந்தவித டைம் லிமிட்டும் சொல்லல, within which he has to take decision with respect to the bill okay binded to him for his asset. USA பொறுத்த மட்டும் the president has to return the bill for reconsideration within 10 days. என்ன அப்படின்னா எனக்கு இதில் அந்த ரீகன்சிடர் பண்ணாலும் சரி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் பண்ணதான் சரி 10 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் யூஎஸ்ஏல இருக்குது.
ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. எந்த வித டைம் லிமிட்மே நமக்கு வந்து கிடையாது. அதான் ஒரு இது. ஹென்ஸ் இட் இஸ் ரிமார்க் தட் த பாக்கெட் ஆஃப் நோக்கு வந்து இந்தியன் பிரசிடென்ட் இஸ் பிக்கர் தென் தட் ஆஃப் நோக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட். அதான் சொல்லுவாங்க. 10 நாளுக்குள்ளே நமக்கு வந்து நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டைம் லிமிட் இருக்குது யாருக்கு, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இல்லை. அதனால என்ன அப்படின்னா இந்தியன் பிரசிடெண்ட் தான் பிக்கா தென் த அமெரிக்கன் பிரசிடெண்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து இருக்குது. ஓகேவா? 1986 பாக்கெட் வீட்டோ எப்போயெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1986 பிரசிடெண்டான நோகு சைல்ட் சிங் இருக்காங்க. அவங்க வந்து பாக்கெட் வீட்டோ நோகு வந்து இது பண்ணியிருக்காங்க. எந்த வித ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியன் நோகு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பில், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு. இன்னொன்று வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். ஓகே, த பில் பாஸ் பை த ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் நோகு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹென்ஸ் வாஸ் நோகு வந்து வைட்லி கிரிட்டிசைஸ்ட். என்ன அப்படின்னா ஒரு பில் வந்து பாஸ் பண்ணப்படுது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இதில். அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க மாதிரி, அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பத்திரிகை சுதந்திரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதை வந்து அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அதனால் சரியா, ஆஃப்டர் 3 years ஓகே, அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமா ஓகே நோக்கு வந்து வெங்கட்ராமன் வராங்க. ஓகே, சைல்சிங் நோக்கு வந்து 1986 இது பண்ணுறாங்க, பாக்கெட் வீட்டில் போட வச்சுருக்காங்க. ஓகே, 3 yearsக்கு அப்புறம் வராங்க, பில் ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்காண்டி நோக்கு சென்ட் பண்ணுறாங்க. பட் த நோக்கு நியூ ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிசைடட் டு ட்ராப் த பில்லை ட்ராப் பண்ணணும்னு முடிவு எடுத்துடுறாங்க. அதனால் ட்ராப் ஆகிடுது. இது அப்படின்னு பார்த்தா இந்தியன் நோக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நோக்கு வந்து பில். சரியா, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், இந்த நேஷனல் லோகோ ஃப்ரெண்ட் கவர்மெண்ட். It should be noted here that President has no veto in respect of Constitutional logo amendment bill. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, பிரசிடெண்ட்டுக்கு வீட்டோ பவர் கிடையாது. அப்சொல்யூட் வீட்டோனாலும் சரி, ஓகே, அப்சொல்யூட் சஸ்பென்சிவ் பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது ஆர்டினரியாக இருக்கக்கூடிய வந்து பில்லுக்கு தானே தவிர கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கிடையாது. இதை 24th Constitution வந்து Amendment Act 1971 made it obligatory for the President to give his assent. இது வந்து சொல்லுது அப்படின்னா கட்டாயம் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன அப்படின்னா 24th Constitution வந்து Amendment Act 1971 சொல்லுது. 24th Constitution வந்து Amendment Act 1971 என்ன சொல்லுது, பிரசிடெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடெண்ட் அந்த அசட் கொடுக்க தான் செய்யணும். ஓகேவா, எந்த வித வீட்டோ பவரையும் வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது ஹேஸ் நோ வீட்டோ பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 24th ஓகே 24th கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் 1971 தான். ஓகே, 24வது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 24th வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 தான். ஓகே, சொல்லுது என்ன சொல்லுது, ஓகே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து தான் தீரணும், எந்த வித இதுவும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. The president has no veto power with respect to state legislation also. ஓகேவா, ஸ்டேட் legislation veto power இருக்குது. The bill passed by the state legislature can become an act only if ஓகே ஒரு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சட்டமாக வந்து ஆகும். ஒன்லி வந்து கவர்னர் வந்து என்ன பண்ண அப்ரூவல் கொடுத்தாதான், ஆர் பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, the president has veto power with respect to the state legislation also. The bill passed by the state legislature can become an act only if it receives the assent of a governor or the president. In case the bill is reserved for the consideration of a president, a bill வந்து ரிசர்வ் பண்ணப்படுது கவர்னர். அந்த பில் பாஸ் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதை பற்றி வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சம்மந்தமாக கவர்னருக்கு வந்து என்ன வந்து இது இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 200 அப்படின்னு 4 விதம் வந்து இருக்குது. பிரசிடெண்ட்டுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துச்சு, ஆனால் கவர்னருக்கும் என்ன அப்படின்னா 4 வந்து வேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 200. ஒன்று அசெட் கொடுக்கணும், அப்படி இல்லைனா வித்ஹோல்ட் வந்து பண்ணணும், அப்படி இல்லைனா திரும்பி வந்து நீங்களே கன்சிடர் பண்ணுங்கன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இன்னும் அப்படி இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க அந்த பில்லை. இன்றைக்கி கவர்னர் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பில் இஸ் ரிசர்வ் பை த கவர்னர் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் அ பிரசிடென்ட். ஓகேவா, பில் வந்து ரிசர்வ் பண்ணப்படும் கவர்னரால். ஓகே, பிரசிடென்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பில் இஸ் ரிசர்வ் பை த வந்து ரிசர்வ். ஓகே, ரிசர்வ் பை த வந்து கவர்னர்
ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் இந்த பிரசிடென்ட் வந்து 3 விதமாக நமக்கு சொல்லலாம். இதை பற்றி 3 விதமாக நமக்கு வந்து இது பிரசிடென்ட் ஓகே பிரசிடென்ட்டுக்கு வந்து ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர் பில் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக 3 விதமாக. ஒன்று அப்ரூவல் கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா வித்ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணலாம் டு ரிட்டர்ன் த நுகர்ந்து பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் அ ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர். த பில் இஸ் நுகர்ந்து பாஸ்ட் அகைன் பை த ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர் வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் இங்கே பிரசிடென்ட் அகைன் டு த பிரசிடென்ட் ஃபார் ஹிஸ் நுகர்ந்து ஆசெட். இப்போ மோஸ்ட்லி பிரசிடென்ட் வந்து கட்டாயம் அதுக்கு வந்து அந்த பார்லிமெண்ட்டில் அனுப்பக்கூடிய பில்லுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் எனக்கு வந்து அமெண்ட் பண்ணாட்டாலும் அசெட் கொடுக்கணும். ஆனால் ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நாட் பவுண்ட் டு கிவ் ஹிஸ் அசெட் ஓகேவா, கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் நோக்கு வந்து கிடையாது. ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர் கனாட் நோக்கு வந்து ஓவராய் த வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர்னால ஓகே வீட்டோ பவர் நோக்கி இது பண்ண முடியாது. இங்கே பிரசிடென்ட்டோட நோக்கு வீட்டோ பவரை அசைக்க முடியாது ஸ்டேட் லிஜிஸ்லேச்சர்னால். ஆனால் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எதனால் அப்படின்னா சஸ்பென்சிவ் நோக்கு வந்து வீட்டோவில் திரும்பி ரீபாசேஜ் ஆச்சு, பில் வந்து ரீபாசேஜ் ஆச்சு வித் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆச்சுனாலே வீட்டோ பவர் நோக்கு வந்து அசைச்சிடலாம் இல்லையா பிரசிடென்ட்குள்ளது. ஆனால் இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது. If constitution has not prescribed any time limit within which the president has taken decision with respect to bill reserved by the governor for his reconsideration. டைம் லிமிட் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல, அதான் ஒரு இது. ஹென்ஸ் the president can exercise veto power in respect of legislation. ஓகே அதான் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லையும் பிரசிடென்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டோ பவர் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் பார்ப்போம் வீட்டோ பவர் ஆஃப் நமக்கு வந்து பிரசிடென்ட் ஒரு கிளான்ஸில் கொடுத்துட்டு பார்ப்போம். ஆனரி பில்லாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆனரி பில் அப்படின்னா சென்ட்ரல் நமக்கு வந்து ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கேன் பி இந்த ஆனரி பில்லை ரெட்டிஃபைட் ரிஜெக்ட் ரிட்டன் மூணுமே பண்ணலாம். அங்கே ஒன்று ரெட்டிஃபை பண்ணலாம், ஓகே பண்ணலாம், அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மூணுமே நடக்கும். மணி பில் பொறுத்த மட்டும் 2 ஆப்ஷன் தான். ஓகே ஆனரி பில்லுக்கு 3 ரெட்டிஃபைட் ரிஜெக்டட் ரிட்டன்டு. இங்கே மணி பில் பொறுத்த மட்டும் 2 ஆப்ஷன். கேன் பி நோக்கு ரெட்டிஃபை இங்கே கட்டாயம் நோக்கு வந்து ரெட்டிஃபை பண்ணப்படும். அண்டு கேன் பி நோக்கு ரிஜெக்டட் பட் கனாட் பி நோக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதான் ஒன்று ரெட்டிஃபை பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் ரிட்டர்ன் பண்ணலாம்னு நோக்க முடியாது மணி பில் பொறுத்த மட்டும். ஆனரி பில்லை ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, ரிட்டர்ன் பண்ணலாம், ஆனால் இங்கே ரிட்டர்ன் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பில்லை ஒன்லி ரெட்டிஃபை மட்டும் தான் பண்ண முடியும். அதை என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ முடியாது. ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி ஓகேவா. கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பில்லை ரெட்டிஃபை பண்ண மட்டும்தான் நோக்கு வந்து முடியுமே தவிர நோக்கு வந்து இது பண்ணுது. இதில் ஸ்டேட் லிஸ்டேஜில் நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வராது. ஓகே ஸ்டேட் லிஸ்டேஜில் வராது. ஆனால் சென்ட்ரலில் நோக்கு வந்து என்ன பண்ணுவோம், ரெட்டிஃபை மட்டும் தான் பண்ண முடியும். ரிஜெக்ட் பண்ணவோ நோக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணவோ நோக்கு வந்து முடியாது. ஓகே இது வந்து வீட்டோ பவர் ஆஃப் த நோக்கு வந்து பிரசிடென்ட். ஆர்டினன்ஸ் மேக்கிங் நோக்கு வந்து பவர் பார்க்கலாம். 1 2 நோக்கு வந்து 3. ஓகே 1 2 3 தான் என்ன அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஓகே ஓகே செஷன் ஆஃப் நோக்கு பார்லிமெண்ட். ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்ற மாதிரி தான் நோக்கு ஆர்டினன்ஸும். ஆனால் பட் ஹேஸ் அ நோக்கு நேச்சர் ஆஃப் டெம்ப்ரவரி நோக்கலாம். அது வந்து ஒரு டெம்ப்ரவரி லா அப்படிங்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே தற்காலிக நோக்கு வந்து சட்டமாக தான் நோக்கு வந்து இருக்கும். சிக்ஸ் பீஸ் temporary law. Okay, ordinance making power is the most important legislative power of the president. It has been vested with in him to deal with unforeseen and urgent matters. Kandida and the ordinance making power da kudukranga. He can proclaim an ordinance only when both the house of parliament is not in session. ஒன்று 2 ஹவுஸ்மே என்ன இருக்கக்கூடாது, செஷனில் இருக்கக்கூடாது, அல்லது ஏதாவது ஒரு ஹவுஸ் செஷனில் இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்திலலாம் ஆர்டினன்ஸுக்கு ப்ரொக்ளமைட் பண்ண முடியும் பிரசிடென்ட்.
An ordinance can also be issued only when only house is in session, because a law can be passed by no both the house and not by the no only house alone. Only one house no alone. An ordinance make no an ordinance made when both the house are no in session, or when the house is in session is void. When thus the no power the president is to legislate ordinance is not a parallel no power of legislation. Okay, he can make an ordinance made when both the house of the Nogan is session is void. Thus the power of the Nogan, the legislation. Okay, so legislation power by ordinance is not Nogan, the parallel Nogan power of the legislation. He can Nogan make a ordinance only when he is satisfied with that the circumstances exist that render it necessary for him to take immediate Nogan actions. He can make no ordinance only when it's satisfied with the circumstance இருந்துச்சுன்னா மட்டும் சூழ்நிலை நமக்கு வந்து அந்த ஆர்டினன்ஸ் மேக் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும். In Copper case 1970, the Supreme Court held that the president's satisfactions can be questions in a court on the ground of malfied. This means that the decision of the president to issue an ordinance can be questions in a court on the ground that the president has provoked provoked one house or both the house of parliaments deliberately with a view to promulgate an ordinance or a controversial subject. Case was to bypass the parliamentary decision and thereby circumventing the authority of the parliament. 38 the Constitution Amendment Act 1975 என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். Okay, and conclusion and beyond judicial review. But this provision was declared 44th November. This was deleted. என்ன அப்படின்னா ஆர்டினன்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னா சிச்சுவேஷன் வந்து எமர்ஜென்சியான சிச்சுவேஷனில் இப்போ பார்லிமெண்ட் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸுமே இல்லாத சமயத்தில் அல்லது ஒரு ஹவுஸ் நோக்கு இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் நோக்கு வந்து மேக் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அதனால் நார்மலாக வந்து இருக்கக்கூடியதுக்கு இது வந்து பேரலாக இருக்காது. ஓகேவா, ஆர்டினன்ஸ் இஸ் நாட் ஏ பேரல் பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படி சொல்லிட்டு. ஓகே, என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த பிரசிடெண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாச்சும் ஒரு திருப்திகரமான அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு bypass the presidential decisions and thereby parliament decision and thereby circumventing the authority of the parliament. Decision making power அப்படிங்கிறது co-extensive as record all matter except duration with the law making power of the parliament to implication.
cease to operate even earlier than the prescribed 6 weeks. 6 months and 6 weeks. ஆர்டர் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது டிஸ்கிரினரி அதாவது ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் பவர் அதாவது கிடையாது, அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. யூ கேன் ப்ரொபோஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணால் தான் முடியும். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கே உண்டான பவர் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் நமக்கு வந்து வேணும். Retrospective, that is, it may come into force from a back date. Okay. The rules of Lok Sabha require that whenever a bill seeking to replace an ordinance is introduced in the House,
case has gone to the Supreme Court recording promulgation of comments by this. ஓகே, பானிங் பவர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 72 அப்படிங்கிறது பானிங் பவர் பொது மன்னிப்பு நுகர்ந்து வழங்குறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது. கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 53, 74, 75. ஓகே, இதான் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் படி வரக்கூடிய 53, 17, 4, 75 கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஆஃப் ஏ பிரசிடென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களது பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.